ஓகே ஓகே ஸ்டார்ட். பதம் 3. நிகமகல்பதரோர்கலிதம் ஃபலம் சுகமுகாத் அமிர்த திரவிய சம்யுதம் விபத பாகவதம் ரசமாலயம் முகரகோ ரசிக புவி பாவுகா. படிங்க யாராவது. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்வழி யாச பக்திவேத சுவாமி சிலபரவாத விஜய். திறமையும் சிந்தனையும் மிக்கவர்களே, கல்ப விருட்சமாகிய கற்ப விருட்சமாகிய வேத இலக்கியங்களின் கனிந்த பழமாகிய ஸ்ரீமத் பாகவத்தை அனுபவியுங்கள். அமிர்தம் போன்று அதன் ரசம் முக்தி பெற்ற ஆத்மாக்கள் உட்பட்ட அனைவராலும் ஏற்கனவே அனுபவிக்கக்கூடியதாக இருந்தாலும் ஸ்ரீ சுகதேவ கோஸ்வாமியின் உதடில் இருந்து அது வெளிவருந்திருப்பதால் இந்த பழம் அதைவிட அதிக சுவையுடனாக ஆகியிருக்கிறது. ஹரே கிருஷ்ணன். ஓகே, ஸோ நம்ம இப்போ 3வது ஸ்லோகத்தில் இருக்கிறோம். போன ஸ்லோகத்தில் எப்படி இந்த லோகத்துல பலவிதமான தர்மங்கள் இருக்கு, அந்த தர்மங்கள் எப்படி நம்மளை உன்னதமான இலக்குல இருந்து ஏமாத்துது அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறமா அது பாகவதம் இந்த தர்மங்களை எல்லாம் நிராகரிச்சு எப்படி நம்மளை அந்த பாகவத தர்மத்துல நம்மளை ஈடுபடுத்துது அப்படிங்கிறத நம்ம போன ஸ்லோகத்துல பார்த்தோம். இப்போ இந்த ஸ்லோகத்துல நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி பாகவதம் இந்த முதல் 3 ஸ்லோகமும் மங்களாச்சரணம் அப்படின்னு நம்ம சொன்னோம். வியாசதேவர் இந்திய மங்களாச்சரணம். இந்த 3வது ஸ்லோகம் அப்படிங்கிறது ஆசீர்வாதாத்மக மங்களாச்சரணம். ஆசீர்வாதாத்மகம்னா என்ன? பிளஸ்ஸிங் கொடுக்குறது. பிளஸ்ஸிங் யார் கொடுக்குறா? வியாசர். யாருக்கு கொடுக்குறா? பாவுகா. யாரு நல்ல திறமையும் சிந்தனையும் கொண்டிருக்காங்களோ அவங்க. பாவுகா இல்லைன்னா ரசிகா. இந்த 2 பேருமே வச்சுக்கலாம். இல்லைன்னா ரசிகா தான் பாவுகா, பாவுகா ரசிகாவாகவும் இருப்பாங்க. 2மே சொல்லலாம். ரசிகா அப்படின்னு சொன்னா தூய பக்தர். ரசிகா அப்படின்னு சொன்னாலும் தூய பக்தர் தான், பாவுகா அப்படின்னு சொன்னாலும் தூய பக்தர் தான். ஓகே, இப்போ ரசிகா பாவுகா அப்படின்னு இந்த 2 வார்த்தையை சொல்றதோடைய நோக்கம் என்ன? ஸோ இங்க நம்ம இந்த ஸ்லோகத்துல கவனிக்க வேண்டியது என்னன்னா, போன ஸ்லோகத்துல பாகவதம் எந்த அளவுக்கு உயர்ந்ததுன்னு சொன்னார். அப்போ இந்த ஸ்லோகத்துல இந்த பாகவதம் எப்படி சிறந்தது அப்படிங்கிறத மீண்டும் இந்த ஸ்லோகத்துல சில ஆஸ்பெக்ட் வச்சு சொல்ல வர்றாரு. இந்த பாகவதம் எப்படி உயர்ந்தது அப்படின்னு சொன்னா, இந்த பாகவதம் வேதத்தினுடைய ஒரு கனிந்த பழமா இருக்குன்னு ஒண்ணு சொல்றாரு. இன்னொன்னு இது கம்ப்ளீட்டா ரசம் ஆலயம். இது கம்ப்ளீட்டா ரசமானதா இருக்கு. 3வது இது பக்தர்களுக்கானது அப்படின்னு சொல்றாரு. சோ பாகவதம் எப்படி உயர்ந்தது அப்படின்றதுக்கு இந்த 3 விதமான ஒரு கருத்துக்களை இந்த ஸ்லோகத்துல வியாசர் சொல்றாரு. ஒண்ணு இது வேதத்தினுடைய கனிந்த பழம். இன்னொன்னு இது ரசம் ஆலயம். ஏன்னா இப்போ வேதத்தினுடைய கனிந்த பழம் அப்படின்னு சொன்னா வேதம் புரிந்து கொள்ள முடியாத ஒரு இலக்கியம். ரொம்ப கண்டிப்பா டஃப்பான ஒண்ணு. ஏன்னா ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி 2 வித சமஸ்கிருத மொழி இருக்கு. ஒண்ணு பிராகிருத சமஸ்கிருத மொழி இருக்கு, இன்னொன்னு வைதிக சமஸ்கிருத மொழி இருக்கு. இதுல இந்த வைதிக சமஸ்கிருத மொழி உண்மையாவே புரிஞ்சுக்கிறதுக்கு கஷ்டம். ஸோ அந்த வைதிக சமஸ்கிருத மொழியை புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கோம்? அதோடைய இலக்கணத்தை நல்லா படிக்கணும். அதுல இலக்கணத்தை தெளிவா ஒருத்தர் கத்துக்கணும் அப்படின்னு சொன்னாலே 12 வருட காலம் ஒருத்தர் முழுமையா அதுக்கான ஒரு டைமை கொடுத்தாதான் என்ன பண்ண முடியுமா, அந்த அந்த நிறுத்தி அப்படின்னு சொல்லி வேதத்தினுடைய ஒரு அங்கம் அந்த இலக்கணம் அதை ஒருத்தர் என்ன பண்ண முடியும், அதை கத்துக்க முடியும். அப்ப அந்த அளவுக்கு அது ரொம்ப ஹைலி, அது ரொம்ப இன்டலெக்சுவலானதா இருக்கு. அப்போ அந்த மாதிரி ஒரு வேதம் அதோடைய கனிந்த பழம் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்?
பலம் அப்படின்னு சொன்னா என்ன? அதுதான் எண்ட் ரிசல்ட், அதுதான் வந்து எசன்ஸ். அப்படின்னா இப்ப வேதாந்த சூத்திரம் வந்து என்ன? யார் சொல்லுவீங்க வேதாந்த சூத்திரம்னா என்ன? வேதாந்த சூத்திரம்ங்கிறது எது? சாதாம்சம். உபநிஷத்துகளோட சாராம்சம் தான் வேதாந்த சூத்திரம். ஸ்லோக வேதாந்த வடிவில் சொல்லப்பட்டது. அதோ பிரம்ம ஜிக்னாசா அப்படின்னு ஸ்லோகம் இல்ல, சொல்லி சூத்திரம். அதான் சூத்திரம். சூத்திர வடிவில் இருக்கு. ஓகே. ஆஹ் அப்போ வேதத்தினுடைய ஒரு சாரமா கணித பலமா எது வந்து சொல்லப்பட்டிருக்கணும்? நியாயமா பார்த்தா வேதாந்த சூத்திரம் தான் சொல்லப்பட்டிருக்கணும் இல்லையா? வேதம் இருக்கு, 4 வேதங்கள்லயும் நம்ம எவ்வளவு பிரிவு இருக்குங்கிறது நம்ம பார்த்தோம். ஒரு வேதத்துல 1100 பிரிவுகள் இருக்கு, இன்னொரு வேதத்துல 9 பிரிவுகள் இருக்கு, இன்னொரு வேதத்துல வந்து 21 பிரிவு இருக்கு. இதெல்லாம் நம்ம அந்த கணக்கு நம்ம பார்த்தோம் இல்லையா? இன்னொன்னுல வந்துட்டு 110 பிரிவுகள் இருக்கு. ஒவ்வொரு வேதத்திலயும் இந்த மாதிரி பிரிவுகள் இருக்குன்னு பார்த்தோம். அந்த ஒவ்வொரு பிரிவுலையுமே வந்துட்டு 4 உட்பிரிவுகள் இருக்குங்கிறத பார்த்தோம். அப்போ அதுல வந்து கடைசி பகுதியா இருக்கிறது உபனிஷத். அந்த உபனிஷத்தோடைய ஒரு சாரமா இருக்கிறது வேதாந்த சூத்திரம். அப்போ நல்லா நம்ம வந்து யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா வேதத்தினுடைய ஒரு கணித பலமா எது வந்து சொல்லப்பட்டிருக்கணும்? வேதாந்த சூத்திரம்னு தான் வியாசரே சொல்லியிருக்கணும். ஏன்னா வியாசர் தானே இப்ப வந்து சொல்றாரு. ஆனா அவர் எழுதின வேதாந்த சூத்திரத்தை அவரே வந்து என்ன சொல்லல, அது கணித பலம் அப்படின்னு சொல்லல. ஏன்னா அந்த வேதாந்த சூத்திரம் அப்படிங்கிறது அது இன்னும் வந்து ரொம்ப டஃப் ஆனது. உபனிஷத்துக்களை விட வேதாந்த சூத்திரம் ரொம்ப டஃப் ஆனது. வேதத்தை விட வேதாந்த சூத்திரம் இன்னும் டஃப் ஆனது. அப்ப அதை எப்படி பலம்னு சொல்ல முடியும்? பலம் அப்படின்னு சொன்னா அது வந்து பலம் அப்படின்னு சொன்னாலே அதோடைய ஒரு உண்மையான ஒரு நேச்சர் என்ன? பழத்தோடைய ஒரு உண்மை தன்மை என்ன? இயற்கை தன்மை என்ன? ஸ்வீட்னஸ். வெரி குட், ஸ்வீட்னஸ். சுவையானது. ஸ்வீட்னஸ் வந்து இல்லைன்னா அதை முத பழம்னே சொல்ல முடியாது இல்லையா? அப்போ வேதத்தினுடைய ஒரு எசன்ஸ் ஒரு பழம் அப்படின்னு சொன்னா அப்போ வேதாந்த சூத்திரம் வந்து நமக்கு இனிமையா இருக்குமா? அப்கோர்ஸ் நமக்கு இனிமையா இல்ல. ஆனா வந்து அந்த ஒரு தத்துவ ஆராய்ச்சியில ஈடுபட்டு இருக்கக்கூடிய மாதிரியான நபர்களுக்கு கண்டிப்பா அது இனிமையா தான் இருக்கு. இல்லைன்னா அவங்க அதனால வந்து படிக்க முடியுமா? அவங்க எல்லாம் வந்துட்டு அந்த மாதிரி ஒரு தத்துவ விசாரணைகள்ல மணிக்கணக்கா வந்து ஈடுபட்டு இருப்பாங்களாம். சாஸ்திரத்துல வந்து சொல்லப்பட்டிருக்கு, ஜனலோகம் அப்படின்னு வந்து ஒரு லோகம் இருக்கு. ஜனலோகம், தப்பலோகம், இந்த மாதிரிலாம் நமக்கு மேல 7 லோகங்கள் இருக்கு இல்லையா? அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த யோகிகள் ரிஷிகள்லாம் வாழக்கூடிய ஒரு லோகம் அது. உதாரணத்துக்கு சனத்குமாரர்கள், இந்த மாதிரி வந்து பலவிதமான ரிஷி முனிகள்லாம் வந்து இருக்கக்கூடிய லோகம். அங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க? வருட கணக்கா உட்காந்து தவம் பண்ணுவாங்க, தியானம் பண்ணுவாங்க. அப்படியே வந்து ஆழ்ந்து பயங்கரமான ஒரு தியானத்துல இருப்பாங்க. அதுக்கப்புறமா சடனா அவங்களுக்கு வந்து சரி தியானத்துல இருந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிக்கலாம் அப்படின்னு எப்போ அவங்களுக்கு நினைச்சு அந்த தியானத்துல இருந்து வெளியில வர்றாங்களோ அப்போ பார்ப்பாங்க வேற யாராவது அதே மாதிரி அந்த தியானத்துல இருந்து ரிலீஸ் ஆகி ரிலாக்ஸ் ஆகி யாரும் இருக்கிறாங்களான்னு பார்ப்பாங்க. அப்படி இருக்கிறாங்கன்னா உடனே வந்து உட்காந்து என்ன பண்ணுவாங்க? இந்த மாதிரி வந்து இந்த வேதாந்த சூத்திரம் இப்படி சொல்லுது, அந்த வேதாந்த சூத்திரத்துக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு தத்துவம் வந்து இவர் சொல்றாரு, அந்த தத்துவம் அவர் சொல்றாரு, அப்போ இது என்ன அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க? அந்த மாதிரி வந்து ஒரு வேதாந்த விசாரணைகள்லயே இருப்பாங்களாம். அவங்களாம் நம்மள மாதிரி வந்து என்ன பண்றது கிடையாது. அஜியோ யாரோ ட்ரம்ப்பை சுட்டுட்டாங்களாம்ப்பா, என்னாச்சு அப்படின்னு சொல்லி நம்ம அந்த மாதிரியான நம்ம ஒரு பிரேக் கிடைச்சா உடனே வந்து உலக நியூஸ் என்னன்னு கிடைக்கிறதுக்கு தேடுறதுக்கு நம்ம போய் பாக்குறோம். ஆனா அவங்க அப்படி கிடையாது. சோ என்ன சொல்ல வரேன், அப்படிப்பட்ட நபர்களுக்கு வந்துட்டு அது இனிமையா இருக்கு. ஆனா இது எல்லாருக்கும் பொருந்தாது இல்லையா? அனைவருக்கும் எது வந்து பொருத்தமானதா இருக்குமோ, அனைவரையும் எது ஈர்க்கக்கூடியதா இருக்குமோ அதைத்தான் நம்ம வந்து என்னன்னு சொல்லி ஆகணும். அதுதான் வந்து வேதத்தினுடைய ஒரு கணித பலம் அப்படின்னு வந்து சொல்லி ஆகும். சோ அதனாலதான் இங்க இந்த பாகவதம் அப்படிங்கறத அவர் வந்து என்ன சொல்றாரு? அவர் வந்து கணித பலம் அப்படின்னு சொல்றாரு. நிகம கல்பத்தரோர் கலிதம் பலம். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வரி. தரோர் அப்படின்னு சொன்னா மரம். ஓகே, என்ன மரம் அது? கல்ப மரம், கல்ப விருட்சக மரம். கல்ப விருட்சக மரம் அப்படின்னு சொன்னா தெரியும் எல்லாருக்குமே. அந்த மரத்துல இருந்து நம்ம என்ன கேட்டாலும் அது வந்து கொடுக்கும். ஓகே, சோ அப்படி என்ன கேட்டாலும் கொடுக்கக்கூடிய ஒரு மரம் அப்படிங்கிறது என்ன?
அது வந்து நிகம. நிகம அப்படின்னா வேதம். சோ வேதம் அப்படிங்கிறது நம்ம என்ன கேட்டாலும் கொடுக்கக்கூடிய ஒரு மரமா இருக்கு. ஓகே, அப்படி என்ன கேட்டாலும் கொடுக்கக்கூடிய ஒரு மரத்துடைய கலிதம் பலம் ரொம்ப ரொம்ப வந்து ஒரு கனிந்துள்ள கலிதம் அப்படின்னு சொன்னா கம்ப்ளீட்டா வந்து பழுத்திருக்கு. நம்ம வந்து எக்ஸாம்பிள் மாம்பழ சீசன் இருக்கு அப்படின்னு சொன்னா நம்ம மாம்பழம் வாங்குவோம் இல்லையா? அப்படி மாம்பழம் வாங்கும்போது நம்ம வந்து என்ன பண்ணுவோம், அப்படியே கம்ப்ளீட்டா ரைப்பனா வாங்குவோமா, இல்ல கொஞ்சம் வந்துட்டு ஒரு 50% ஒரு ரைப்பண்டா வாங்குவோமா, இல்ல 50-70 அந்த மாதிரி? உடனே சாப்பிட ஏத்துக்கிற மாதிரி உள்ள பழத்தை தான் பிரபு வாங்கும். அப்படியே எடுத்துக்கிற மாதிரி 50% வச்சிருக்கணும். பூரணமாக கனிந்துள்ள பழம் தான் பிரபு வாங்குவோம். அதுதான் ஸ்வீட்டா இருக்கும். அப்கோர்ஸ் கண்டிப்பா அப்படி வாங்குவோம். கொஞ்சம் பழுத்தது வச்சு சாப்பிடுற மாதிரி வாங்குவோம். வெரி குட், அதுதான் உண்மை. நம்ம ஃபுல்லா வந்து பழுத்து இருக்கிற மாதிரி பழம் 1-2 எடுப்போம், ஏன்னா அது இப்ப உடனே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி. எல்லா பழமும் நீங்க அது மாதிரியே வாங்குனீங்க அப்படின்னு சொன்னா அடுத்த 2 நாள் கழிச்சு நீங்க வந்து என்ன பண்ண முடியாது, அது நீங்க சாப்பிட முடியாது. இது இன்னும் கொஞ்சம் வந்து அதோட நிலை மாறிடும் இல்லையா? ஆனா இந்த கலித்தம் பழம் அப்படின்னு சொன்னா இது எப்போதுமே வந்துட்டு கம்ப்ளீட் ரைப்பண்டா இருக்கு, எவர் ஃப்ரெஷ் இல்லையா? எப்போதும் வந்துட்டு ஸ்வீட்னஸா இருக்கு, ஆனா எப்போதுமே வந்துட்டு அது ஃப்ரெஷ்ஷாவும் இருக்கு. அதோடைய அந்த ஒரு நிலையில இருந்து அது மாறுறது இல்லை. பழுத்ததுக்கு அப்புறமா அடுத்து வந்து என்ன ஆகணும், நேச்சுரலா அது வந்து அடுத்த ஒரு நிலைக்கு வந்து மாறி ஆகணும் இல்லையா? அழியக்கூடிய ஒரு நிலைக்கு வந்து போகணும். ஆனா இந்த பழம் வந்து அப்படிப்பட்ட ஒரு பழம் கிடையாது. அது எப்படிங்க சொல்லலாம், இந்த பழத்துக்கு மட்டும் அந்த நேச்சர் இருக்கு அப்படின்னு சொல்லி? பிகாஸ் இந்த பழம் எதுல இருந்து வருது, அந்த மரத்தோடைய தன்மையை பொறுத்து தானே அந்த பழத்துக்கு வந்துட்டு நம்ம நேச்சர் சொல்ல முடியும். சோ கல்ப விருட்ச மரத்துல இருந்து பழம் வருது அப்படின்னு சொன்னா அந்த பழத்துக்கு வந்துட்டு நம்ம இப்போ வந்து இருக்கும் அப்புறம் இருக்காது அப்படின்னு நம்ம எப்படி சொல்ல முடியும்? அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம், இந்த பாகவதம் வந்து இந்த காலத்துக்கு பொருந்தும் இந்த காலத்துக்கு பொருந்தாதுங்கிறதே கிடையாது. ஒரு பழம் அப்படின்னா இப்ப பழுத்திருக்கு சாப்பிடலாம், பழுக்கல அப்படின்னா பழுத்ததுக்கு அப்புறம் சாப்பிடலாம். ஓவரா கனிஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னா சாப்பிடவே முடியாதுன்னு அர்த்தம். அப்ப அது மாதிரி இந்த பாகவதம் கம்ப்ளீட் ரைப்பண்டா இருக்கு அப்படின்னா வந்து என்ன அர்த்தம், இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம்னு அர்த்தம். அப்ப இதுக்கு முன்னாடி அந்த ரைப்பண்டா இல்லாத நேரத்துல அதை யூஸ் பண்ண முடியாம போயிருந்திருக்குன்னு அர்த்தம். இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு அது யூஸ் பண்ண முடியாம போயிரும்னு அர்த்தம் இல்லையா? ஜென்ரலா வந்து ஒரு உதாரணத்துல நம்ம அப்படி பார்க்கலாம். ஆனா இந்த பழத்துக்கு அது பொருந்தாது. ஏன்னா இந்த பழம் எந்த மரத்துல இருந்து வருதோ அதோடைய தன்மை அப்படி. கற்பக விருட்ச மரத்துல இருந்து வர்றதுனால, வேதம் அப்படின்ற கற்பக விருட்ச மரத்துல இருந்து வர்றதுனால இந்த பழம் எல்லா காலத்துக்குமே பொருத்தமானது. எல்லா காலத்திலயுமே இது வந்து சுவைக்க முடியுது. எல்லா காலத்துக்குமே இது வந்து நமக்கு அந்த மாதிரி ஒரு பலனை கொடுக்கக்கூடியது. இது ஒரு அர்த்தம். இன்னொன்னு, இது கலிதம் பழம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதாவது வேதத்தினுடைய ஒரு கனிந்த பழம் அப்படின்னு சொன்னா அப்ப என்ன அர்த்தம், வேதம் கேட்டதை கொடுக்கக்கூடிய ஒரு மரம். ஓகே, அதுதான் இங்க சொல்லியிருக்கு. அப்ப வேதம் கேட்டதை கொடுக்கக்கூடிய மரம் அப்படின்னு சொன்னா அந்த மரத்துல வரக்கூடிய அந்த பழம் அதோடைய தன்மை இன்னும் எப்படி இருக்கும்? சுவையா இருக்கும் bro. இன்னும் சுவையா இருக்கும் பிரபுஜி. அதே மாதிரிதான் இருக்கும். கேள்வி புரியுதா? வேதம்ங்கிற கற்பக விருட்ச மரத்துக்கு கேட்டதெல்லாம் கொடுக்கக்கூடிய தன்மை இருக்கு, நிறைவேற்றக்கூடிய தன்மை இருக்கு. அப்ப அதுல வரக்கூடிய அந்த கனிந்த பழத்துக்கு என்ன மாதிரி தன்மை இருக்கும்? அமிர்தம் பிரபு. அதே மாதிரி கேட்கும் விஷயங்களை அந்த கொடுக்கக்கூடிய மரத்தோட தன்மை தான் இன்னும் இருக்கு. நிறைய விஷயங்களை கொடுக்கும் பிரபு. வேத வியாசர் மூலியமா வந்ததுனால இன்னுமே ஸ்வீட் அந்த சுவை கொடுக்கும் பிரபு. கேட்டதெல்லாம் கொடுக்கும் விளக்கம் பிரபு. தரும். இது கேட்டது. ஆஹ் இந்த வேதம் கேட்டதெல்லாம் விளக்கம் கொடுக்கும். அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வேதம் வந்து எல்லாருனாலையும் படிச்சு தெரிஞ்சுக்க முடியாது அப்படின்னு சொல்லும் போது, அப்போ இந்த மாதிரி கேட்டதெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு மரத்துக்கிட்ட இருந்து எல்லாருக்குமே போய் அவங்களுக்கு வேண்டியதை கேட்டு வாங்கிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இல்லை. அப்போ அந்த மாதிரி நபர்களும் அவங்களுடைய தேவைகளை கேட்டு தெரிஞ்சுக்கணும், அடைஞ்சுக்கணும் இல்லையா? அப்ப அவங்களுக்கு என்ன வழி? அவங்களுக்காக தான்
என்ன பண்ணியிருக்கிறார் வியாசர், அந்த வேதத்தினுடைய கனிந்த பலமா இந்த பாகவதத்தை வந்து கொடுக்குறாரு. அப்படின்னா அந்த கற்ப விருட்ச மரத்துல இருந்து வந்திருக்கக்கூடிய அந்த பழமும் எப்படிதான் இருக்கும், அதுவும் அதே அந்த கற்ப விருட்ச தன்மை அதுல இருக்குமா இருக்காதா? அப்ப அந்த பழமும் வந்து கேட்டதை கொடுக்குமா கொடுக்காதா? கண்டிப்பா கொடுக்கும். அதுல எல்லாத்துக்கும் மேல நமக்கு வந்து பகவானையே கொடுக்கும். வேதத்தை படிச்சு கூட வந்து ஒருத்தர் வந்து என்ன பண்ணாம போயிடலாம், பகவானை தெரிஞ்சுக்காம போயிடலாம், பகவானை அடையாம போயிடலாம். அதுக்கு நிறைய உதாரணங்கள் நமக்கு வந்து இருக்கிறாங்க ஆளுங்க இல்லையா? 4 வேதங்களை படிச்சு கூட வந்து யாரு பகவான்னு தெரியாம குழம்பி போயிருக்கிற ஆளுங்கெல்லாம் நிறைய இருக்கிறாங்க. ஆனா இந்த பாகவதங்கிறத ஒன்ன படிச்சு யாரும் குழம்புறதுக்கு வாய்ப்பே கிடையாது. யாரு பகவான்க அப்படின்னு சொல்லி இந்த பாகவதத்தை படிச்சு ஒருத்தர் குழம்புறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதுக்கும் மேல இந்த பாகவதத்தை எல்லாருனாலையுமே வந்து அணுக முடியும். அதுக்கும் மேல இந்த பாகவதம் எல்லாருக்குமே அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யும். அதனால இந்த பாகவதத்தை நம்ம வந்து என்ன நினைச்சுக்க கூடாது, இந்த பாகவதத்தை நம்ம வந்து ஒரு சாதாரணமான ஒரு கிரந்தமா நம்ம நினைச்சுக்க கூடாது. புரியுதா? பாகவதம் அப்படிங்கிறது அந்த கற்ப விருட்ச மரத்துடைய ஒரு பழம். ஸோ அந்த ஒரு ரெஸ்பெக்ட் நம்ம வந்து பாகவதத்துக்கு எப்பயுமே கொடுக்கும். ஸோ நான் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் கிருஷ்ணா ஆல்சோ. பகவான்கிட்ட இருந்து வேறுபடாதது பாகவதம். அதனால இது வந்து கனிந்த பழம் அப்படிங்கிறது நம்ம வந்து முதல் லைன்ல வந்து சொல்றாரு. அடுத்து என்ன சொல்றாரு, சுகமுகாத் அமிர்த திரவ சம்யுதம். ஓகே, கனிந்த பழம் அப்படின்னு சொல்லிட்டீங்க. அந்த கனிந்த பழம் அப்படிங்கிறது வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, திரவ சம்யுதம், அமிர்தமா இருக்கும். திரவ சம்யுதம் அப்படின்னு சொன்னா அப்படியே வந்து என்ன சொல்றது, மேங்கோ ஃப்ரூட்டி அப்படின்னு சொல்லி வந்து மியூசிக் போட்டு வந்துட்டு சேனல்ல வந்து காமிக்கிறாங்களே, மேங்கோ ஜூஸ். ஆனா அதுல கூட வந்துட்டு மேல வந்து என்ன இருக்கு, அந்த பாக்ஸ் கவர் இருக்கு. ஆனா அந்த கவரை எடுத்துட்டு அப்படியே அந்த ஜூஸ் மட்டுமே வந்துட்டு அந்த மரத்துல தொங்குதுன்னு வச்சுக்கோங்க, எப்படி இருக்கும்? அதுல வந்து ஸ்கின் இல்ல, அதுல வந்து சீடு இல்ல, அதுல வந்து ஈவன் அந்த அந்த என்ன சொல்லுவோம், அந்த சதைப்பற்று, புரியுதா, பல்ப், அது கூட இருக்காது. என்னதான் இருக்கும், திரவ சம்யுதம். ரொம்ப கிளியரா வந்து வேர்டு யூஸ் பண்றாரு, திரவ சம்யுதம் அப்படிங்கிறாரு. திரவ சம்யுதம் அப்படின்னு சொன்னா ரொம்ப ரொம்ப வந்து எப்படி இருக்கு, அது வந்து லிக்விட் ஃபார்ம்ல இருக்குன்னு அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம், லிக்விட் ஃபார்ம்ல இருக்கு அப்படின்னு சொன்னா அப்படியே வந்துட்டு எடு குடி, அவ்வளவுதான், ஒரு கஷ்டமே கிடையாது. திரவ சம்யுதம் அப்படின்னு சொன்னா என்ன, எடு குடி, வேலையே கிடையாது நமக்கு. அப்படின்னா என்னங்க இது, அப்படின்னா அது எப்படி வந்து நமக்கு வந்துட்டு ஒரு பெனிஃபிட்டை வந்து கொடுக்க முடியும் அப்படின்னு நமக்கு வந்து டவுட் வரலாம். அதான் வந்து சம்யுதம், கவலைப்படாதீங்க, அது வந்து எல்லா விதத்திலையுமே பூர்ணமானதா இருக்கு. ஸோ எல்லா விதத்திலையுமே பூர்ணமானதா இருக்கிறதுனால அது திரவமா இருக்குது அப்படின்னு நம்ம வந்து ஒன்றும் குறப்பட்டுக்க தேவையில்லை. அது திரவ சம்யுதமா இருந்தா கூட அது பூர்ணமா எப்படி இருக்கு, அமிர்த. அமிர்தம் அப்படின்னு சொன்னா என்ன, அமிர்தம்னா என்ன, நீண்ட நாள் வாழக்கூடியது பிரபு. வேற அமிர்தம்னா என்ன, நித்தியமான சொல்றது. நித்தியமான. ஓகே, வேற உயர்ந்த ரசம் பிரபு. உயர்ந்த சுவை. அந்த உயர்ந்த சுவை பிரபு. வேற அல்ல அல்ல குறையாததுன்னு அதுக்கு மேல எதுவுமே கிடையாது. அதுக்கு மேல எதுவும் கிடையாது. ஓகே, முதுமை நோய் எதுவும் கொடுக்காது. நோய்களை அகற்றக்கூடியது பிரபு. புனிதமானது, அதை விட புனிதமானது எதுவும் இல்லை. அப்பனா வந்து சுகர் இருக்கிறவங்க உட்கார்ந்து தினமும் 1 மணி நேரம் பாகவதம் படிச்சா சுகர் போயிடும் இல்லையா? பகவத்கீதை அப்படித்தானே பிரபு சொல்றாங்க, பிரஷர் குறையும் படிச்சா அப்படின்னு. வெளியில இந்த மாதிரி சொல்லிடுறாங்க, பகவத்கீதை படிச்சா சுகர் குறையும் சொல்றாங்கன்னு. அதெல்லாம் வந்து ஒரு பெனிஃபிட் கிடையாது. ஸோ அதெல்லாம் வந்து உன்னதமான ஆன்மீக இலக்கியம். அமிர்தம் அப்படின்னு சொன்னா 2 விதமான அர்த்தம் நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஒண்ணு, அமிர்தம் அப்படின்னு சொன்னா
அது வந்து கிருஷ்ணருடைய கதாமிர்தத்தை கொண்டது. இந்த பாகவதம் முழுவதும் கிருஷ்ண கதாமிர்தம் இருக்கு. அந்த அமிர்தம் இருக்கிறதுனால இந்த பாகவதம் வந்து எப்படி இருக்கு? பூர்ணமானதா இருக்கு. கிருஷ்ணர் இல்லாம ஏதாவது பூர்ணமா இருக்க முடியுமா? கிருஷ்ணர் இல்லாம எதுவும் பூர்ணமா இருக்க முடியாது. கிருஷ்ணருடைய கதாமிர்தம் இந்த பாகவதத்துல இருக்கிறதுனால இது அமிர்தம்னு வந்து சொல்லலாம். கிருஷ்ணருடைய கதாமிர்தம் இருக்கிறதுனால அமிர்தத்தை பருகுனா எந்த மாதிரியான ஒரு ஆனந்தம் கிடைக்குமோ அந்த மாதிரியான ஒரு ஆனந்தம் இந்த பாகவதத்தை படிச்சா கிடைக்கும். அதனாலதான் வந்து பாகவத மகாத்மியத்துல வந்து சொல்லும் போது இந்திரன் வந்து என்ன பண்ணுவான்னா, சுகதேவ கோஸ்வாமி வந்து பரிட்சத்துக்கு வந்து இந்த பாகவதத்தை சொல்ல வரும்போது இந்திரன் வந்து சொல்லுவாரு, இந்த மாதிரி நான் வந்து என் லோகத்துல இருக்கிற அமிர்தத்தை கொடுக்குறேன், பாகவதத்தை நீங்க எனக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லும் போது அப்ப வந்து சுகதேவர் சொல்லுவாரு, அமிர்தமா? என்னது? அவரை பொறுத்த வரைக்கும் அமிர்தம் அதாவது இந்திரலோகத்துல இருக்கக்கூடிய அமிர்தம் அப்படிங்கிறது வந்து நம்ம ஊர் டாஸ்மாக்ல இருக்கிற ஐட்டம் மாதிரி சுகதேவருக்கு. அதெல்லாம் அவருக்கு வந்து மூக்கை பத்திட்டு போயிடுவாரு, ஐய அப்படின்ட்டு. நம்ம தான் வந்து அமிர்தம் அமிர்தம் சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனா சுகதேவ கோஸ்வாமி மாதிரி ஆளுக்கு வந்துட்டு அமிர்தம்ன்றது என்னது? கிருஷ்ண கதா அமிர்தம். இந்த கிருஷ்ண கதா அமிர்தத்துக்கு இந்த அமிர்தம் நீ வந்து ஈக்குவலா பேச வரியா? என்ன புத்தி இருக்கு உனக்கு? எதுக்கு எதோட ஈக்குவலா நீ வந்து பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிற? கெட் லாஸ்ட் அப்படின்றாரு. இந்திரனுக்கு ரொம்ப அவமானமா போயிடும். இந்த மாதிரி என்னை அவமானப்படுத்தினது யாருமே இல்லை, அசுரர்கள் கூட வந்து என்னை இந்த மாதிரி அவமானப்படுத்தினதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்திரன் வந்து இந்த கிருஷ்ண கதா அமிர்தத்தோடைய அந்த வேல்யூ அப்புறம் வந்து புரிஞ்சுப்பார். அது மாதிரி சோ இந்த பாகவதம் அப்படிங்கிறது வந்து எப்படி இருக்கு? கிருஷ்ண கதாமிர்தம் கொண்டதா இருக்கு. ஓகே, கிருஷ்ண கதாமிர்தம் இருக்கு. ஓகே, அந்த கிருஷ்ண கதாமிர்தமும் வந்துட்டு எப்படி வந்து அவ்வளவு இனிமையா நமக்கு வந்துட்டு இருக்கு இல்லையா? அது நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஏன்னா கிருஷ்ண கதாமிர்தம் அப்படின்னு சொன்னா கிருஷ்ணருடைய கதைகள் வந்து அமிர்தமா தான் இருக்கலாம். ஆனா என்ன மாதிரி ஆளுங்க வந்து சொன்னா அது எப்படி இருக்கும்? அது வந்து ஐயோ இவர் எப்படா கிளாஸை முடிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு காதை பொத்திக்கிற மாதிரி இருக்கும். ஆனா சுகதேவ கோஸ்வாமி மாதிரி ஆளுங்க வந்துட்டு பாகவதம் பேசினா எப்படி இருக்கும்? அது அப்படியே வந்துட்டு காதால வந்து அள்ளி அள்ளி பருகிற மாதிரி இருக்கும். இன்னும் பேசுங்க, இன்னும் பேசுங்க, இன்னும் பேசுங்க அப்படின்னு சொல்லி. அதனாலதான் 7 நாள் நான் ஸ்டாப்பா சாப்பாடு, தூக்கம், தண்ணி ஒண்ணுமே இல்லாம உட்காந்து ஒருத்தவங்களால கேட்க முடியுது. ஒருத்தவங்க இல்ல, ஆயிரக்கணக்கான பேர்னால. அப்ப யோசித்து பாருங்க, யாராவது ஒருத்தர் 2 பேருக்கு ஒருத்தர் வந்து தன்னுடைய அந்த பாகவதம் பேசக்கூடிய அந்த திறமையினால கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கலாம். நியாயம். அது வந்து ஏதோ வந்து பண்ண முடியுதுன்னு வச்சுக்கோங்க. ஆயிரக்கணக்கான பேர் டிஃப்ரெண்டான சித்தாந்தங்கள்ல ஆழ்ந்து இருக்கக்கூடியவங்க. ரொம்ப ரொம்ப அதான் முக்கியமானது. அங்க கூடியிருந்தவங்க வேற வேற சித்தாந்தங்கள்ல ரொம்ப ரொம்ப ஆழ்ந்து இருந்தவங்க. அப்படிப்பட்ட ஆயிரக்கணக்கான மக்களையும் 7 நாள் நான் ஸ்டாப்பா வந்துட்டு இதை கேட்கறதுக்கு வச்சிருப்பாரு அப்படின்னு சொன்னா, அப்போ அந்த சுகதேவ கோஸ்வாமி அப்படிங்கிறவர் எப்பேற்பட்ட ஒரு பக்தரா இருந்திருப்பாரு. அதனாலதான் வந்து பாகவதம் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து யார்கிட்ட இருந்து கேட்கணும்? பக்தர்கள்ட்ட இருந்து கேட்கணும். அதுல சுகதேவ கோஸ்வாமி மாதிரியான உயர்ந்த உன்னதமான பக்தர்கள்ட்ட இருந்து கேட்கணும். பத்ம புராணம் வந்து சொல்லியிருக்கு, அவைஷ்ணவ முகோத்கீர்ணம் பூதம் ஹரிகதாமிருதம் ஸ்ரவணம் நைவ கர்த்தவியம் சர்ப்போஜிஷ்டம் யதாபய அப்படின்னு சொன்னா, பால் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது, இது எல்லாருக்குமே தெரியும். ஆனா அந்த பால் வந்து ஒரு பாம்பு வந்து அப்படி லைட்டா ரொம்ப சும்மா ஒரு 2 டிராப் குடிச்சிட்டு போயிடுச்சு, அவ்வளவுதான். அந்த பால் பரவாயில்லைங்க, ஒரு 2 டிராப் குடிச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பால் காய்ச்சி திரும்ப நம்ம குடிச்சுக்கலாமா? விஷம் ஆயிடும் பிரபு. கடைசியில அந்த பால் தான் நமக்கு கடைசி பாலாயிரும். நமக்கு நாமே பால் ஊத்திக்கிட்ட மாதிரி ஆயிரும். யாரு நமக்கு கடைசியில வந்து அது மாதிரி. சோ அவைஷ்ணவ முகோத்கீர்ணம், ஒரு வைஷ்ணவன் அல்லாதவங்களுடைய ஒரு வைஷ்ணவன் அல்லாதவர்களுடைய முகத்துல இருந்து அவங்க கிட்ட இருந்து நம்ம வந்து பாகவதம் கேட்டா, பாகவதம் நல்லதுதான். உண்மையிலேயே பாகவதம் பகவானை பத்தி தானங்க சொல்லியிருக்கு. யாரு சொன்னா என்னங்க? அது வந்து வேற யாரு சொன்னா என்ன? அவங்க கிட்ட இருந்து நம்ம கேட்கலாம்ல அப்படின்னு நம்ம வந்து பொதுவா நினைப்போம். ஆனா
அது கேட்டா என்ன ஆகுங்கிறத தான் இங்க வந்து இந்த பத்ம புராணத்தோடைய ஸ்லோகம் வந்து சொல்லுது. அது வந்து பாம்பு தீண்டிய பால் மாதிரி. அது வந்து என்ன பண்ணும், அந்த மாதிரியான நபர்கள்ட்ட இருந்து கேட்கறதுனால அது நமக்கு உள்ளுக்குள்ள போய் என்ன பண்ணும், அது நம்மளுடைய கான்சியஸ் உணர்வை வந்து என்ன பண்ணும், அது வந்து பாதிக்கும். ஸோ அதனால அந்த மாதிரியான ஆளுங்கிட்ட இருந்து கேட்காம நம்ம என்ன பண்ணணும், சுகதேவ கோஸ்வாமி மாதிரியான பக்தர்கள்ட்ட இருந்து நம்ம வந்து கேட்கணும். ஓகே, இந்த சுகமுக அமிர்த திரவ சம்யுதம் இதை நம்ம என்ன பண்ணணுமா, விபத பாகவதம் ரசம் ஆலயம். இந்த பாகவதம் இந்த திரவ சம்யுதத்தை வந்து என்ன பண்ணணும், பிப்பத்த பிப்பத்த அப்படின்னு சொன்னா நம்ம என்ன பண்ணணும், குடிக்கணும், அள்ளி அள்ளி குடிக்கணும் அப்படிங்கிறார். எதை, இந்த பாகவதம் அப்படிங்கிறத, இந்த பாகவதம் அப்படிங்கிறத அள்ளி அள்ளி குடிக்கணும் அப்படின்னு வந்து சொல்றாரு. எப்போ வரைக்குங்க, ஏதோ வந்து ஒரு நாள் 2 நாள் வந்து குடிக்கலாமா, இல்ல 1 வருஷம் குடிக்கணுமா, இல்ல ஒரு மண்டலம் குடிக்கணுமா? ஏதாவது வந்துட்டு சித்த மருத்துவ இது மாதிரி போனீங்கன்னா வந்து என்ன சொல்லுவாங்க, இந்த மருந்து நீங்க வந்து 1 மண்டலம் தவறாம நீங்க எடுத்துக்கணும், சாப்பாட்டுக்கு முன்னாடி சாப்பாட்டுக்கு பின்னாடி நீங்க கரெக்டா எடுத்துக்கிட்டீங்கன்னா தான் நோய் குணமாகும், அப்புறம் இல்லைன்னா எங்ககிட்ட வந்து கேட்காதீங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்லுவார். அந்த மாதிரி வந்து இந்த பாகவதத்தை வந்துட்டு 1 மண்டலம் எடுத்துக்கணுமா, இல்லைன்னா வந்து சுகதேவ கோஸ்வாமி மாதிரி பரிசித் மகாராஜர் மாதிரி 7 நாள் பேசி கேட்டுட்டு அப்படியே வந்து போயிடலாமா? எப்படி கேட்கணும், எப்போ வரை கேட்கணும்? பரிசித் மகாராஜ் மாதிரி 7 நாள்ல ஓகே அப்படின்னு சொன்னா அதுவும் ஓகே தான், அதை யாரும் தடுக்கல. ஆனா எப்போ வரைக்கும் அப்படின்னு சொன்னா ஆலயம். எப்போ வரைக்கும் இந்த பாகவதத்தை கேட்கணும், ஆலயம். ஆலயம்னா என்ன பிரபோதர் சொல்றாரு, முக்தி அடைகிற வரைக்கும்னு ஒரு அர்த்தம், இல்லைன்னா முக்தி பெற்ற நிலையிலையும் கூட கேட்கணும். இந்த பாகவதத்தை முக்தி அடைகிற வரைக்கும் கேட்கணும், இல்லைன்னா முக்தி பெற்ற நிலையிலையும் கூட கேட்கணும். அதுக்குதான் வந்து இவங்க 2 பேருமே உதாரணம். சுகதேவ கோஸ்வாமி வந்து முக்தி அடைந்த நிலையில இருக்கிறாரு, அவரும் பாகவதத்தை பேசுறாரு. பரிசித் மகாராஜர் முக்தி அடையணும்ன்ற விருப்பத்தோட இருக்கிறாரு, அவர் முக்தி அடைகிற வரைக்கும் கேட்டாரு. அதுக்காக அவர் அதுக்கப்புறம் கேட்காம அப்பா முடிஞ்சுரா, நான் வந்து என் கோல் ரீச் பண்ணிட்டேன் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து புக் நம்மளாம் வந்து காலேஜ்ல படிச்சு முடிச்சிட்டோம்னா அதோட வந்து அந்த புக்கை தலையை சுத்தி போட்டுருவோம், அது எங்க போச்சு அது என்னன்னே நமக்கு தெரியாது. அது மாதிரி கிடையாது. ஸோ 2 விதமான நபர்களும் கேட்கணும். முக்தி அடைகிற வரைக்கும் ஒருத்தர் கேட்கணும், ஆல்ரெடி முக்தி நிலையில இருக்கிறவங்களும் கேட்கணும். முகு, அதுதான் வந்து அடுத்த வார்த்தை சொல்றாரு, முகூர் அகோ ரசிக முவிபாவுகா. முகூர்னா எப்பவுமே வந்துட்டு என்ன பண்ணணும், கேட்கணும், முக்தி அடைந்த நிலையிலையும் சரி. அகோ அகோ ரசிகா, அகோ ரசிகானா ஓ ரசிகா, ஓ ரசிகா அப்படின்னு சொன்னா இங்க வந்து சுகதேவ கோஸ்வாமி பரிச்சித்தை பார்த்து ஓ ரசிகா நீதான், யூ ஆர் த குவாலிஃபைடு பர்சன் அப்படின்னு சொல்லி சுகதேவ கோஸ்வாமி பரிச்சித்தை பார்த்து சொல்றாருன்னு வச்சுக்கலாம். இல்ல வியாசர் வந்து சுகதேவ கோஸ்வாமியை பார்த்து சொல்றாருன்னு வச்சுக்கலாம். அந்த மாதிரி குவாலிஃபைடான ஆளுங்க. ஓ ரசிகா, இல்ல நான் உங்களை மாதிரி வந்து குவாலிஃபைடான ஒரு டிவோட்டிஸ், பட் சொல்றதுக்கு எனக்கு தான் அந்த குவாலிஃபிகேஷன் கிடையாது. ஓ ரசிகா என்ன பண்ணுங்க, புவி பாவுகா, நீங்க வந்துட்டு இந்த பூமியிலேயே வந்து எப்படிப்பட்டவங்களா இருக்கிறீங்க, இந்த பூமியிலேயே வந்து ரொம்ப ரொம்ப திறமையும் சிந்தனையும் கொண்ட ஒரு நபர்களா இருக்கிறீங்க அப்படின்னு வந்து சொல்றாரு. ஏன் எஸ்பெஷலி வந்துட்டு இந்த ரசிகர் அந்த ரசங்களை பத்தின ஒரு ஞானத்தை கொண்டவங்க வந்து இந்த பூமியிலேயே ரொம்ப திறமையும் சிந்தனையும் உடையவங்கன்னு ஏன் சொல்லணும், சொல்லுங்க. ஏன் பாவம், அவங்களோட பாவம் அந்த மாதிரி இருக்கும் பிரபு. பாவமா இருக்காங்களா? பாவம் பாவம் அந்த இறுதி நிலை ரசத்திலே பகவான் அடையதான் தெரிஞ்சுதான் பிரபு. வெரி குட். பாவுகா அப்படின்னு சொன்னா ஏற்கனவே வந்து அவர் வந்து என்ன போன ஸ்லோகத்துல என்ன சொல்லிட்டாரு, கைட்டவ தர்மத்தை நிராகரிச்சுட்டாரு. அந்த கைட்டவ தர்மத்தை நிராகரிச்சு இந்த பாகவத தர்மத்தை யார் ஏத்துக்கிட்டாங்களோ, இந்த பாகவதத்தை யார் வந்து சுவைக்கணும்னு விரும்பி இருக்காங்களோ அவங்க யாரு, அவங்கதான் பாவுகா, புவி பாவுகா. இந்த பூமியிலே வந்து ரொம்ப ரொம்ப திறமையும் சிந்தனையும் உடையவங்க. ஏன்னா மற்ற மாதிரியான கற்பனையான தத்துவங்கள்லையும் அந்த ஒரு சித்தாந்தங்கள்லையும் தங்களுடைய மூளையும் வாழ்க்கையும் நேரத்தையும் வந்து போட்டு வேஸ்ட் பண்ணாம அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க வந்து ரொம்ப இன்டெலிஜென்ட்டா வந்து ஒரு டிசிஷன் எடுத்திருக்கிறாங்க. என்னன்னா இந்த பாகவதத்தை படிச்சுட்டே வந்துட்டு நம்ம பகவான்கிட்ட போயிடலாம்ப்பா அப்படின்னு சொல்லி, இல்லையா? பிரபுபாதர் வந்து ஒரு உதாரணம் வந்து சொல்லுவார்.
அதாவது பிஸி ஃபூல், அப்புறம் வந்து லேசி இன்டெலிஜென்ட்னு நினைக்கிறேன். பிரபுபாதர் வந்து இந்த மாதிரி ஒரு உதாரணம் வந்து கொடுப்பாரு. பிஸி ஃபூல் அப்படின்னு சொன்னா குரங்கு. இந்த குரங்கு வந்து எப்பயுமே பிஸியா தான் இருக்கும். அது நீங்க வந்துட்டு விருந்தாவன்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அது வந்து நாங்க கோவர்தன்ல இருக்கும்போது வந்து பார்ப்போம். எங்களுடைய ரூம்ல அப்படி வந்துட்டு மேல டெரஸ்ல போய் உட்காந்து பார்த்தா, காலங்காத்தால இந்த குரங்கு என்ன தெரியுமா பண்ணும்? பயங்கரமா வேகமா வந்துட்டு பட 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 படன்னு வந்துட்டு அந்த எலக்ட்ரிக் போஸ்ட்ல வந்து ஏறும். எலக்ட்ரிக் போஸ்ட்ல வந்துட்டு ஏறி அந்த டாப் பாயிண்ட்டுக்கு போயிடும். டாப் பாயிண்ட்டுக்கு போயிட்டு என்ன பண்ணும்? பட்ட 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 படன்னு வந்துட்டு அந்த போஸ்ட்டை வந்துட்டு பயங்கரமா ஷேக் பண்ணும். ஷேக் பண்ணிட்டு அப்படியே அங்க இருந்து வந்து அப்படியே இப்படி பார்க்கும். அப்படி ரொம்ப அப்படி உத்து பார்க்கும். எங்க இருக்கான் நம்ம ஆளுங்க, வேற எங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி. அப்புறமா வந்துட்டு அப்படியே சைலண்ட் ஆகும். அப்புறம் சடனா கீழே இறங்கும். கெஸ்ஸே பண்ண முடியாது இது என்னதான் யோசிக்குது, ஏன் இப்படி பண்ணுதுன்னு சொல்லி கொஞ்சம் கூட யோசிக்கவே முடியாது. பிஸியாவே இருப்பாங்க. ஆனா என்ன பிரயோஜனம்? கம்ப்ளீட் ஃபுல்னஸ். ஏன் வேகமா ஏறி போய் அந்த போஸ்ட்டை வந்துட்டு ஏன் ஷேக் பண்ணிட்டு இருக்கணும்? சில நேரத்துல வந்துட்டு கரண்ட் ஷாக் அடிச்சு குரங்கு நிறைய இறந்துரும். நிறைய குரங்கு இந்த மாதிரி பண்ணும். இதனாலேயே எங்க ஏரியால பல முறை வந்து கரண்ட் பவர் கட் போகும். ஸோ அந்த மாதிரி பிஸி ஃபூல் இவங்கெல்லாம். லேசி இன்டெலிஜென்ட்னு ஒருத்தவங்க இருக்கிறாங்க. லேசி இன்டெலிஜென்ட் அப்படின்னு சொன்னா என்னன்னா, அவங்க வந்து அதிகமா வந்து என்ன பண்ண மாட்டாங்க, உடம்ப போட்டு வருத்தி வந்து அவங்க வந்து வேலை எல்லாம் பண்ண மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க இன்டெலிஜென்ட்டா வந்து யூஸ் பண்ணி எல்லாரையும் வந்து வேலை வாங்கிட்டு அவங்க வந்து அவங்க வேலையை முடிச்சுப்பாங்க. ஸோ பிரபுபாதர் அதான் சொல்லுவார், நம்ம வந்து என்னவா இருக்கணும், நம்ம வந்துட்டு பிஸி ஃபூலா இருக்கக்கூடாது, லேசி இன்டெலிஜென்ட்டா இருக்கணும்னு சொல்லுவார். அதுக்காக நம்ம லேசியா இருக்கணும்னு பிரபுபாதர் சொல்ல வர்றாருன்னு அர்த்தம் கிடையாது. நம்ம வந்து இன்டெலிஜென்ட்டா இருக்கணும்னு பிரபுபாதர் சொல்ல வர்றாரு. ஸோ அது மாதிரி இங்க வந்து பாவுகா அப்படின்னு இந்த பாகவதம் படிக்கணும்ன்றத தேர்ந்தெடுத்தவங்களை ஏன் இங்க இன்டெலிஜென்ட்னு சொல்லணும் அப்படின்னு சொன்னா, மத்தவங்க எல்லாம் வந்துட்டு பிஸி ஃபூலா இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் வந்துட்டு அப்படியே பயங்கரமா உட்காந்து வேதாந்த விசாரங்கள் எல்லாம் பண்ணி அப்படியே வந்து என்னமோ வந்து அவங்க பெருசா சாதிச்சுட்டதா அப்படியே வந்து ஒரு கற்பனையிலே வாழ்வாங்க. அவங்களுடைய ஹாப்பினஸ் வந்து எதுல இருக்கும் அப்படின்னு சொன்னா, அப்படி ஒரு வேதாந்த சூத்திரத்தை எடுத்து அந்த சூத்திரத்தோடைய அந்த சூட்சும அர்த்தத்துக்குள்ள உள்ள போய் டைவ் அடிச்சு அதை அப்படியே இப்படி வந்து ஒரு வேர்டு பை வேர்டா வந்து பிரிச்சு அதுக்கு வந்துட்டு நையாயிகாஸ், மீமாம்சா, அப்புறமா வந்துட்டு வைசேஷிகா, வேதாந்தா, சாங்கியா, என்னென்ன வந்து சித்தாந்தம் இருக்கோ அது எல்லாவோடைய பாயிண்ட் ஆஃப் வியூலையும் இங்க எப்படி சொல்லுது, இங்க எப்படி சொல்லுது, இது எப்படி சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெரி நைஸ், சோ ஸ்வீட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேதாந்த சூத்திரத்தை வந்து அனலைஸ் பண்றதுல அவங்களுக்கு எல்லாம் ஆனந்தமா வந்து இருக்கிறதா ஒரு கற்பனையில அவங்க வந்து வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அப்கோர்ஸ் அது இன்டெலெக்சுவல் ஹாப்பினஸ் அப்படின்னு வந்து சொல்லலாம். பட் ஆனா இன்டெலெக்சுவல் ஹாப்பினஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு உயர்ந்த ஒரு இன்பம்னு நம்ம வந்து சொல்ல முடியாது. ஏன்னா இன்டெலிஜென்ட் அப்படிங்கிறது வந்து என்ன, இன்டெலிஜென்ட் அப்படிங்கிறது அதுவும் வந்து ஒரு மெட்டீரியல் பிளாட்ஃபார்ம், அது வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் பிளாட்ஃபார்ம் கிடையாது. ஸோ அதனாலதான் அந்த மாதிரி வந்து ஒரு பிஸி ஃபுல்லா இருக்கிறத விட இந்த பக்தர்கள் வந்து எப்படி இருக்கிறாங்க, லேசி இன்டெலிஜென்ட்டா இருக்கிறாங்க. வெரி குட். அப்படியே உட்காந்து பேசாம வந்து பாகவதம் கேட்டோமா, ஆனந்தமா வந்துட்டு அப்படியே பகவானுடைய கதைகளை கேட்டுட்டு அப்படியே வந்து பேக் டு காட் போயிட வேண்டியதான். எவ்வளவு ஈஸியா இருக்கு இல்லையா? ஓகே, இது வந்து வேர்ட் டு வேர்ட் மீனிங் பார்த்துருக்கோம். இப்போ பொருளுரையில பிரபுபாதர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னு பார்த்துட்டு அப்புறமா நம்ம ஆச்சாரியர்களுடைய விளக்கத்தை நம்ம வந்து பார்க்கலாம். பொருளுரையில முதல் பேராலே வந்து பாருங்க. ஃபர்ஸ்ட், முந்தைய இரு ஸ்லோகங்களில் ஸ்ரீமத் பாகவதம் அதன் உன்னதமான விசேஷத்தன்மையினால் மற்ற எல்லா சாஸ்திரங்களையும் மிஞ்சிவிட்ட பரிசுத்தமான இலக்கியமாகும் என்பது நிச்சயமாக நிரூபிக்கப்பட்டுள்ளது. எல்லா விதமான பௌதிக செயல்களுக்கும் அறிவுக்கும் அது மேலானதாகும். இந்த ஸ்லோகத்தில் ஸ்ரீமத் பாகவதம் உயர்ந்த இலக்கியம் மட்டுமல்லாமல் அனைத்து வேத இலக்கியங்களிலும் இது கனிந்த பலம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. ஓகே, இதுதான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட். இது எந்த வார்த்தைக்கான அர்த்தம் பிரபுபாதர் இங்க கொடுத்திருக்கிறாரு? பொருளுரை படிக்கும் போது பிரபுபாதர் ஸ்லோகத்துடைய எந்த வார்த்தையை விளக்குறாருங்கிறதும் தெரிஞ்சுக்கணும். வெரி குட், நிகம கல்பத்தோரு. ஓகே, அதுதான் வந்து பிரபுபாதர் இங்க வந்து சொல்றாரு. அது நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணோம். ஓகே, எப்படி வந்து எந்த விதத்துல இது வந்து நிகம கல்பத்தோர் கலிதம் பழம்ன்றது நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஓகே, வேதம் வந்து கற்ப விருட்ச மரமா இருக்கு, அதுல இருந்து வரக்கூடிய பழத்துக்கும்
அதே தன்மை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து இப்ப பார்த்தோம். ஸோ வேதம் இந்த கலித்தம் பழம்ங்கிறது எப்படி இது கனிந்த பழமா இருக்குங்கிறத டிஸ்கஸ் பண்ணோம். ஓகே, அடுத்து செகண்ட் பேரால வந்து ப்ரொபோசர் என்ன சொல்றாங்க பாருங்க. கட்டுப்பாடான அறிவு ஜீவராசிகளை ஆன்மீக வாழ்வில் படிப்படியாக முன்னேற செய்கிறது. மேலும் எல்லா ஆன்மீக சுவைகளுக்கும் அல்லது ரசங்களுக்கும் இருப்பிடமாக இருப்பவர் பரமபுருஷர் என்னும் அறிவே மிக உயர்ந்த ஆன்மீக அறிவு ஆகும். ஓகே, இது எந்த வார்த்தைக்கான அர்த்தம்? எந்த வார்த்தைக்கான அர்த்தம்? சம்யுதம் பிரபு. முகமுகா தமிழ்த திரவ ரசமாலயம். சம்யுதம். அமிர்த அப்படியே ஒரு வார்த்தையா சொல்லிட்டே வாங்க. அமிர்த திரவ சம்யுத்தம். இருப்பிடமாக இருப்பவர். விபத்த பாகவத பழம் ரசமாலயம். பிரபு. பழம் பிரபு. ரசிகா, அஹோ ரசிகா. ரசிகானா பிரபுபாதர் அங்க வேர்ட் டு வேர்ட் மீனிங்ல என்ன அறிவு என்ன மீனிங் கொடுத்திருக்காரு? ரசானுபவம் பூரண அறிவுடையோர். பூர்ண அறிவுடையோர் இருக்கா? ம். இங்க பிரபுபாதர் என்ன சொல்லியிருக்காரு இந்த இடத்துல? எல்லா ஆன்மீக சுவைகளுக்கும் அல்லது ரசங்களுக்கும் இருப்பிடமாக இருப்பவர் பரமபுருஷர் என்னும் அறிவே மிக உயர்ந்த ஆன்மீக உணர்வாகும். ஓகே. அதனாலதான் இந்த ரசிகா புவி பாவுகா, இந்த ரசிகா அப்படிங்கிறவங்க இந்த பூமியிலேயே வந்துட்டு மிகச்சிறந்த ஒரு சிறந்த திறமையும் சிந்தனையும் கொண்டவர்கள்னு அதனாலதான் நம்ம சொல்றோம். ஏன்னா அவங்க எக்ஸாக்டா வந்து பகவானை வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க இல்லையா? பகவான் யாருன்னோ பகவானுக்கு எப்படி வந்து பக்தி பண்ணணுங்கிறத வந்து கிளியரா அவங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதனாலதான் அவங்க வந்துட்டு மிகச்சிறந்த ஒரு அறிவுடையவர்கள் அப்படின்னு வந்து இங்க நம்ம சொல்றோம். மற்றவர்கள் வந்து என்ன பண்றாங்க, வேற வேற தத்துவ ஆராய்ச்சிகள் இருக்கிறாங்க, நம்ம பார்த்தோம் இல்லையா? அடுத்த வரியிலேயே சொல்றாரு பாருங்க. பௌதிக உலகில் முதல் ஜீவராசியான பிரம்மா முதற்கொண்டு அற்பமான எறும்பு வரையிலான எல்லா ஜீவராசிகளுக்கும் புலன்களின் உணர்வுகளிலிருந்து பெறப்படும் ஒரு வகையான சுவையை அனுபவிப்பதற்கு விரும்புகின்றன. ஓகே, இந்த ஒரு நேச்சர் அப்படிங்கிறது எல்லார்கிட்டையுமே இருக்குது. அதாவது ரசங்களை சுவைப்பது அப்படிங்கிறது எல்லார்கிட்டையுமே இருக்கு. ஆனா அந்த ஒரு இயற்கை தன்மைய நம்ம வந்து என்ன பண்றோம், நம்ம புலனின்பத்தினுடைய விஷயங்கள்ல அந்த ஒரு தொடர்புல நம்ம வந்து என்ன பண்றோம், நம்ம அதை வந்து பயன்படுத்திட்டு இருக்கோம், இல்ல தேடுறோம். நல்லா விதவிதமான ஒரு சாப்பாடு சாப்பிடுறதுக்கு நமக்கு வந்துட்டு விருப்பமா இருக்கலாம். விதவிதமான இடங்களை போய் பார்க்கறதுல ஆர்வம் இருக்கலாம், கண்ணுக்கு அது ஒரு இன்பம். விதவிதமான விஷயங்களை கேட்கறதுக்கு வந்துட்டு ஆர்வமா இருக்கலாம், காதுக்கு அது வந்து ஒரு இன்பம் இல்லையா? இந்த மாதிரி ஒரு புலன்களுக்கும் நம்ம வந்து என்ன பண்றோம், ஒரு விதமான இன்பத்தை வந்து அனுபவிக்கணும்னு நம்ம வந்து நினைக்கிறோம். அதனாலதான் வந்து சாஸ்திரத்துல வந்து என்ன சொல்லியிருக்கு, அதுக்கு ஒரு உதாரணம் கொடுத்திருக்கு. குரங்க மதங்க பதங்க பிருங்க மினாகதச் பஞ்சாபிரேவ பஞ்ச ஏக பிரமாதி ச கதாம் ந கண்யதே ய ஸ்வேத பஞ்சாபி ஏவ பஞ்ச. அதாவது இந்த 5 விதமான புலன்கள் மூலமா அந்த ஒரு இன்பத்துக்காக அடிமையாகி எப்படி ஒரு ஜீவன் தன்னுடைய வாழ்க்கையை வந்து தொலைக்குது அப்படிங்கிறது இந்த ஸ்லோகம் வந்து சொல்லுது. அதுல முதல்ல வந்து குரங்கனா டீர், மான். மான் வந்து என்ன பண்ணுது, இசையினால கவரப்படும். வெரி குட். மான் வந்து இசையினால கவரப்பட்டு என்ன பண்ண செய்யப்படுது, அந்த வேடனால வந்து பிடிச்சிட்டு போயிடுறான் இல்லையா? அப்போ மான் அப்படிங்கிறது
செவி அப்படிங்கிற அந்த ஒரு புலனால அட்ராக்ட் ஆகி அது தன்னுடைய வாழ்க்கையை வந்து இழந்துருது. அப்புறமா மதங்க. மதங்க அப்படின்னு சொன்னா யானை. யானை வந்து என்ன பண்ணும்? அது வந்து யானையை எப்படி பிடிப்பாங்க? ஒரு பெண் யானையை வச்சு பிடிப்பாங்க. அப்ப யானை வந்து அந்த பெண் யானையை பார்த்து வந்து அது தன்னுடைய வாழ்க்கையை வந்து முடிச்சிருது. அப்புறமா பதங்க. பதங்க அப்படின்னா என்னது? இங்கிலீஷ்ல வந்து மோத் அப்படின்னு சொல்றாங்க. தமிழ்ல என்னது மோத் அப்படின்னா? விட்டில் பூச்சி வந்து ஒளியினால விட்டில் பூச்சி வெளியினால் கவரும். எஸ், வெரி குட். பிருங்க. பிருங்க அப்படின்னு சொன்னா பி, ஹனி பி. அது எதனால இதாகுது? தேனுக்கு ஆசைப்பட்டது. தேனுக்கு ஆசைப்பட்டு என்ன பண்ணுது? அதோடைய வாழ்க்கையை அது முடிச்சிருது. அப்புறமா வந்து மீன். மீன் என்ன பண்ணுது? நாக்கு அந்த புழுவுக்காக ஆசைப்பட்டு உணவுக்காக ஆசைப்பட்டது. சோ இந்த மாதிரி இந்த 5 ஜீவராசிகள் என்ன பண்ணுது? 5 விதமான புலனுணர்ச்சிக்கான ஒரு எடுத்துக்காட்டு. இது மாதிரி அது ஒன்னொன்னு வந்து ஒரு ஒரு குவாலிட்டியை கொண்டிருக்கு. ஆனா நாம அது எல்லாத்தையும் வச்சிருக்கிறோம். அந்த விலங்குகளுக்கு அது ஒண்ணு மட்டும்தான் வந்து ப்ராப்ளம். ஆனா நமக்கு அது எல்லாமே ப்ராப்ளம். இந்த 5 கிட்ட இருக்கிற எல்லா ப்ராப்ளமும் நம்ம ஒரு ஆள் கிட்டே இருக்கு. அதனாலதான் விலங்குகள் வந்து யோசிக்குமா, நம்மெல்லாம் எப்படி நம்மளுடைய லிமிடேஷனுக்குள்ள இருக்கிறோம், இந்த மனுஷன் மட்டும் எப்படி வந்து நம்ம எல்லாருடைய சுபாவத்தையும் வச்சிருக்கான் அவன். வந்து ரொம்ப ரொம்ப என்ன சொல்றது, அந்த விலங்குகள்லாம் வந்துட்டு அப்ப இவன் நம்மளோட ஒரு மிக கொடூரமான ஒரு மிருகமா இருப்பான் போலே அப்படின்னு நினைக்கணும். ஏன்னா நம்ம கிட்ட எல்லாருக்கிட்டையும் இந்த ஒரு குவாலிட்டி தான் இருக்கு. ஆனா இந்த மனுஷன் வந்து என்ன பண்ணிருக்கான், இந்த எல்லா குவாலிட்டியும் அவன் கிட்ட வச்சுக்கிட்டு அவன் வந்து எப்படி வந்து ரொம்ப நல்லவன் மாதிரி ஊருக்குள்ள சுத்திட்டு இருக்கான். அப்பனா இவன் தான் உண்மையிலேயே வந்து மிகப்பெரிய ஒரு மிருகம் அப்படின்னு சொல்லி அந்த விலங்குகள் வந்து நினைக்குமா. இது ஏதோ நான் என்னுடைய கற்பனையில சொல்றேன்னு நினைக்காதீங்க. விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூர் வந்து 2வது காண்டத்துல வந்து ஆஹ் ஒரு ஸ்லோகத்துல வந்து சொல்றாரு. அதாவது எப்படி நம்மளுடைய புலன்கள் வந்து பகவானுடைய சேவையில வந்து ஈடுபடலை அப்படின்னா அது எது எதுக்கு சமம் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்லோகத்துல வந்து சொல்றாரு. அது வந்து பகவானுடைய இந்த கதைகளை கேட்காத காது வந்து எதுக்கு சமம்? அது வந்து பாம்புக்கு இருக்கக்கூடிய காது மாதிரி. அதுல ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? இல்லைன்னா பாம்பு புத்துல கூட தான் ஓட்டை இருக்கு. அதனால என்ன பிரயோஜனம் இருக்கா? ஒரு பிரயோஜனமும் கிடையாது. பகவானுடைய அந்த அங்க லாவண்யத்தை வந்து பார்க்காத தரிசிக்காத கண்ணு வந்து எது மாதிரியா? அது வந்து மயில் தொகையில கூட பாக்குறதுக்கு கண்ணு மாதிரி இருக்கும் இல்லையா? அந்த கண்ணுனால வந்து ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? அது எதையாவது பார்க்க முடியுமா? உண்மையை பார்க்க முடியாது. அது மாதிரி நமக்கும் கண்ணு இருந்து பகவானை வந்து தரிசிக்கல அப்படின்னா அதனால என்ன பிரயோஜனம்? இப்படி ஒரு ஒரு புலன்களையும் வந்துட்டு சுகதேவ கோஸ்வாமி வந்து அங்க ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ணி சொல்லியிருப்பாரு. அங்க ஆஹ் விஸ்வநாத சக்கரவர்த்தி டாக்கர் ஒரு ஸ்லோகத்துல வந்து சொல்றாரு இந்த மாதிரி. அதாவது ஒட்டகம், கழுதை, பன்னி, அப்புறம் வந்து என்னது இன்னொரு ஒரு விலங்கு மறந்துட்டேன். மொத்தம் 4 விலங்கு. நாய்களையும் பூனைகளையும் போல. நாய். ஓகே, நாயா இருக்கலாம், எனக்கு ஞாபகம் இல்லை. மொத்தம் இந்த மாதிரி 4 விலங்குகளை வந்துட்டு சுகதேவ கோஸ்வாமி வந்து சொல்லி இது மாதிரி மனித வாழ்க்கை இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாரு. அங்க விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூர் அந்த விளக்கத்தை வந்து கொடுக்குறாரு. அப்போ அந்த விலங்குகள்லாம் இப்படி யோசிக்குதான், நமக்கெல்லாம் வந்துட்டு நம்மளுடைய நேச்சரை தாண்டி நம்ம வந்து என்ன பண்றது இல்ல, இன்னொரு விலங்குடைய ஒரு நேச்சரை நம்ம வந்து எடுத்துக்கிறது இல்லை. இப்ப வந்து கழுதை வந்து ஒரு யானையோடைய ஒரு நேச்சர் எடுத்துக்குமா? இல்ல யானை தான் வந்து கழுதையோடைய ஒரு நேச்சர் எடுத்துக்குமா? அப்ப அந்த விலங்குகள்லாம் வந்து கூடி பேசிக்குதான், நம்மளாம் எப்படி நம்மளுடைய நேச்சருக்கு உள்ள வந்து லிமிட்டடா நம்ம வந்து இருந்துக்கிறோம். ஆனா இந்த மனுஷன் மட்டும் வந்து எப்படி பண்றான், நம்ம எல்லார்கிட்ட இருக்கக்கூடிய நேச்சரையும் அவன் வந்து எடுத்துக்கிட்டு ஆனாலும் வந்து வெளியில ரொம்ப நல்லவ மாதிரியே சுத்திட்டு இருக்கிறானே, அப்ப இவன் எவ்வளவு பெரிய கொடூரமான ஒரு மிருகமா இருப்பான் அப்படின்னு சொல்லி அந்த விலங்குகள் வந்து யோசிக்கிறான். ஓகே, ஸோ இந்த விதத்துல நம்ம எல்லாருமே இந்த புலனின்பங்களை வந்துட்டு அது மூலமா அந்த ரசங்களை அனுபவிக்கிறதுக்கு நம்ம வந்து முயற்சி பண்றோம். தமிழ்ல வந்து ஒரு பழமொழி இருக்கு இல்லையா, குளரினிது யாழினிது என்பர், அடுத்த லைன் மழலை சொல் கேட்காதோ. அது கேட்கல அப்படின்னு சொன்னா நீ எல்லாம் காது வச்சு என்னையா பிரயோஜனம் அப்படின்னு வந்து சொல்லக்கூடியதுதான் நம்மளுடைய வாழ்க்கை. அப்போ நமக்கு வந்துட்டு
அந்த பௌதிகமான ஒரு அந்த சுவையை அனுபவிக்கிறதுல தான் நமக்கு வந்துட்டு இன்பம் வந்து ஜாஸ்தி. அதுதான் ரொம்ப பெரிய ஒரு இன்பம்னே நம்ம வந்து நினைக்கிறோம் உலகத்துல. அப்படி இல்லைன்னா அந்த மியூசிக் நல்லா இருந்துச்சு, இந்த மியூசிக் நல்லா இருந்துச்சுன்னு பேசுறவன்லாம் வந்துட்டு என்ன அவன் வந்து அனுபவிக்கல. அவன் வாழ்க்கையில அந்த சின்ன மழலை சொற்களை வந்து அவன் கேட்டதே இல்லை. அதனாலதான் வந்து என்ன பண்றான், அவன் வந்து அது நல்லா இருக்கு இது நல்லா இருக்குன்னு சொல்லி பேசிட்டு இருக்கான். அப்படின்னு ஒருத்தர் சொல்ல முடியுது அப்படின்னு சொன்னா, அப்ப எந்த அளவுக்கு வந்துட்டு அந்த ஒரு குழந்தைகளுடைய பேச்சை கேட்கறது அப்படின்ற அந்த ஒரு சென்ஸ் கிராட்டிபிகேஷனுக்கு நம்ம வந்து அடிக்டட் ஆயிருப்போம். கேட்கறதுக்கு டஃபா இருக்கும், ஆனா அதுதான் வந்து உண்மை. அந்த மாதிரி எல்லாம் நீங்க நினைக்கலாம். உங்க அம்மாவும் அப்படி நினைக்க போய் தான் இன்னைக்கு பிரபு நீங்க இப்ப இருக்கிறீங்க, இல்லைன்னா இருக்க மாட்டீங்கன்னு. பட் அது உண்மைதான், என்ன சொல்றது. நம்மளுடைய அது புலனின்பம் தானே, இல்லையா? ஓகே, அடுத்து பிரபுபாதர் வந்து 12 ரசங்களை பத்தி சொல்லியிருக்கிறாரு. அதுல 7 பிரதானமானது, 7 இரண்டாம் தரமானது, 5 பிரதானமானது. அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பிரதானமான 5 ரசங்கள் இருக்கு. அடுத்த பெறாலே பாருங்க. இவ்வெல்லா ரசங்களின் மொத்தம் பாசம் அல்லது அன்பு என்று அழைக்கப்படும். முக்கியமாக அன்பிற்குரிய இத்தகைய அறிகுறிகள் புகழ்தல், தொண்டு, சிநேகம், தாய்ப்பாசம் மற்றும் இல்லற அன்பு ஆகியவற்றில் வெளிப்படுகின்றன. ஸோ பிரபுபாதர் ரொம்ப அருமையா வந்து அதுக்கு டெஃபினேஷன் கொடுக்குறாரு. இப்போ பிரபுபாதர் வந்து எதுக்கு டெஃபினேஷன் கொடுக்குறாரு? பிரைமரி, சாந்தம், தாஸ்யம், ரசம், ரசங்களுக்கு வந்துட்டு ரசம்னா என்னன்னு டெஃபினேஷன் கொடுக்குறாரு. அதான் வந்து இப்போ பாவம். ரசம் அதாவது என்ன சொன்னாரு, இந்த மாதிரி எல்லாருமே ரசங்களை சுவைக்கிறதுக்கு ஆர்வமா இருப்போம்னு சொன்னார். அடுத்து வந்து எத்தனை ரசங்கள் இருக்குங்கிறது சொன்னார். அப்புறம் அந்த ரசம்னா என்ன, அதை எப்படி நம்ம வந்து சுவைக்கிறோங்கிறத இங்க வந்து சொல்றாரு. ரசம்னா என்ன, அது வந்து அது ஒரு பாசம் இல்லைன்னா அந்த அன்பு, இதுக்கு இடையில அனுபவிக்கக்கூடியதுதான் என்னது, அந்த ரசம். அந்த ரசத்தை எப்படிலாம் அனுபவிப்போம் அப்படின்னு சொன்னா அந்த ரிலேஷன்ஷிப்பை பொறுத்து இருக்கு. புகழ்றது அப்படின்னு சொன்னா எஜமானன் சேவகன், இந்த ரிலேஷன்ஷிப்ல புகழ்றது அப்படிங்கிற அந்த ஒரு இன்பம் வந்து அந்த சுவையை வந்து அனுபவிக்கலாம். புகழ்தல், தொண்டு செய்யறது, இல்ல புகழ்றது, சிநேகம், ரொம்ப உயிர் நண்பனா இருக்கிறது, அப்புறம் தாய்ப்பாசம். இது எல்லாத்துக்கும் மேல டாப் மோஸ்டா கணவன் மனைவி, இவங்க 2 பேருக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு உறவு. ஆனா வந்து இன்னைக்கு இருக்கிற நிலைமையில வந்து இந்த சூழ்நிலை எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, அதாவது ஒருத்தர் வீட்டுல வந்து ஒரு அப்பா வந்து என்ன பண்ணுவாரு, ஏதோ ஒரு வேலை பண்ணிட்டு இருந்தார். அவர் வந்து தன்னோட பையனை வந்துட்டு, டேய் தம்பி ஒரு கிளாஸ் தண்ணி கொண்டு வாடா அப்பாக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அவன் வந்து என்ன பண்ணுவான், பிஸியா இருக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க அக்கா கிட்ட போய் சொல்லுவான், அப்பா தண்ணி கேட்கிறாருக்கா, போய் எடுத்து கொடு அப்படின்னு சொல்லுவான். அந்த அக்கா என்ன பண்ணுவான், இவருக்கு வேற வேலையே இல்லையே, நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணும்போதுதான் வந்து நம்ம கிட்ட ஏதாவது ஒரு வேலை சொல்லிக்கிட்டே இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு என்ன பண்ணும், போய் அம்மா கிட்ட வந்து சொல்லும், அம்மா ஒரு கிளாஸ் தண்ணி கொடுமா அப்படின்னு. உடனே அந்த அம்மா வந்து மொபைல்ல ஏதோ வந்துட்டு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. உடனே அந்த அம்மா வந்து என்னங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. அவர் அந்த பார்த்துக்கிட்டு இருந்த வேலையை விட்டுட்டு வேகமா வருவார். வந்து என்னம்மா கூப்பிட்டியா அப்படிப்பாரு. ஒரு கிளாஸ் தண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அம்மா உட்காந்து மொபைலை தேய்ச்சிட்டு தான் இருக்கு. அவர் போய் ரொம்ப மனைவி வந்து தண்ணி கேட்கிறாளேன்னு சொல்லி ரொம்ப பாசமா எடுத்து கொண்டாந்து கொடுப்பாரு. கொடுத்த உடனே அந்த அம்மா என்ன பண்ணும், இந்தாம்மா தண்ணி கேட்டல அப்படின்னு சொல்லி பொண்ணுகிட்ட வந்து கொடுக்கும். அந்த பொண்ணு வந்து என்ன பண்ணும், ஏய் தம்பி இங்க வாடா தண்ணி கேட்டலடா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு வந்து தம்பி கிட்ட கிளாஸ் கொடுக்கும். அதை வாங்கிட்டு இந்தாப்பா தண்ணி கேட்டலப்பா அப்படின்னு சொல்லி அவன் வந்து தண்ணி குடிப்பான். அப்பா கிட்டே அந்த கிளாஸ் வந்து தண்ணி கொடுப்பான். அந்த தண்ணியை வாங்கிட்டு அவர் வந்து பாப்பாரு, இதுக்கு நானே வந்து முதலே வந்து என்ன பண்ணிருக்கலாம், இந்த தண்ணியை நானே குடிச்சிருந்துருக்கான்டா, இது எனக்கு தேவையா அப்படின்னு சொல்லி அவர் வந்து நினைப்பாரு. அது மாதிரிதான் வந்து இன்னைக்கு குடும்ப சூழ்நிலை வந்து இருக்கு. ஆனா நம்ம வந்து அதுலதான் நமக்கு வந்துட்டு ரொம்ப பெரிய ஒரு ஆனந்தமும் பாதுகாப்பும் இருக்கிறதா நம்ம வந்து நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். கேட்கறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும்னு நினைக்கிறேன்.
ஓகே. பிரபு நீங்க ரொம்ப அவுடேட்டடா இருக்கீங்க பிரபு. நான் அவுடேட்டடா இருக்கிறேனா? ஆமா, இன்னைக்கெல்லாம் அந்த மாதிரி ஃபேமிலி இருந்ததுன்னா இன்னைக்கு வந்து அந்த ஃபேமிலிக்கு ஒரு அவார்டே கொடுக்கலாம். பட் அப்ப இன்னைக்கு இருக்கிற ஃபேமிலிலாம் எப்ப பிச்சுட்டு போலான்னு இருக்காங்க. கல்யாணம் ஆகி 2 மாசத்துல எவ்வளவு டைவர்ஸ் கேஸ் வருதுன்னு தெரியுமா பிரபு? சோ ரொம்ப அவுடேட்டடா இருக்கீங்க நீங்க. இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி இருந்தா டெஃபினட்டா அந்த ஃபேமிலிக்கு அவார்டு கொடுப்பீங்க. ரொம்ப லைவ்லியா இருக்காங்க அந்த ஃபேமிலி. ஓகே. ஸோ அடுத்து பாருங்க. மேலும் இவை ஐந்தும் இல்லாதிருக்கும் போது கோபம், அற்புதம், நகைச்சுவை, வீரம், பயம், அதிர்ச்சி போன்றவைகளில் மறைமுகமான முறையில் அன்பு இருக்கின்றது. உதாரணமாக ஒரு ஆண் ஒரு பெண்ணிடம் காதல் கொண்டிருந்தால் அந்த ரசம் இல்லற அன்பு என்று அழைக்கப்படுகிறது. ஆனால் அத்தகைய காதல் விவகாரங்களில் தடை உண்டாகுமாயின் வியப்பு, கோபம், அதிர்ச்சி, அச்சமும் கூட விளையக்கூடும். சில சமயங்களில் இரு நண்பர்களுக்கிடையான காதல் விவகாரம் பயங்கரமான கொலைக்காட்சிகளில் முடிவதும் உண்டு. இத்தகைய ரசங்கள் மனிதனுக்கிடையிலும் விலங்குகளுக்கிடையிலும் காணப்படுகின்றன. ஒரு மனிதனுக்கும் மிருகத்துக்கும் இடையிலோ அல்லது ஒரு மனிதனுக்கும் ஜட உலகில் உள்ள பிற இனங்களைச் சேர்ந்த ஜீவன்களுக்கு இடையிலோ ரச பரிமாற்றம் ஏற்படுவதற்கு சாத்தியமில்லை. ரசங்கள் ஒரே இனத்தைச் சேர்ந்த அங்கத்தினர்களுக்கு இடையில் பரிமாற்றம் செய்து கொள்ளப்படுகின்றன. ஆனா வந்து மக்கள் இதை வந்து ரியலைஸ் பண்றதே கிடையாது. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய வெஸ்டர்ன் கல்ச்சர்ல வந்து என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, மனுஷங்களை விட வந்து அனிமல்ஸ் தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிக்கிறாங்க, மனுஷங்களை நம்பாம அனிமல்ஸ் மேல வந்துட்டு ரொம்ப பெரிய ஒரு அட்டாச்மெண்ட் வச்சுக்கிறாங்க. ஒரு ஆள் அமெரிக்கால வந்து என்ன பண்ணாரு, தன்னுடைய எல்லா சொத்தையும் அந்த நாய்க்கு எழுதி வச்சுட்டு செத்து போயிட்டாரு. அவர் வளர்த்த நாய்க்கு எல்லா சொத்தையும் எழுதி வச்சுட்டு செத்து போயிட்டாரு. அந்த எல்லா சொத்தையும் நீ அந்த நாய்க்கு எழுதி வச்சா அந்த நாய்க்கு என்ன தெரியும்? எனக்கு இவ்வளவு பெரிய சொத்து இருக்கு, நான் இதை வந்து மெயின்டைன் பண்ணணும், நான் தான் இதுக்கெல்லாம் வந்து ஓனர் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஏதாவது தெரியுமா? எந்த அளவுக்கு மூளை வந்து மங்கிருச்சுன்னு பாருங்க. இது பரவாயில்ல. அமெரிக்கால ஒரு இடத்துல வந்து இப்போ சண்டேனா வந்துட்டு வெளியில எல்லாம் போய் ஹோட்டல்ல சாப்பிடக்கூடிய ஒரு பழக்கம் வந்து அதிகமாயிடுச்சு இல்லையா? அது மாதிரி அவங்களுடைய வீட்டுல இருக்கக்கூடிய நாய்ங்க, அந்த நாய்ங்களுக்கு சண்டே வந்து அவுட்டிங் கூட்டிட்டு போவோம். நாய்களுக்கு வந்து அவுட்டிங் கூட்டிட்டு போய் அந்த நாய்களுக்குன்னு ஸ்பெஷலா வந்துட்டு ஒரு ஹோட்டல், அது ஃபுல்லா நாய்களுக்கு பிடிச்ச மாதிரியே நான் டிஷ்ஷா இருக்கும். இந்த அந்த நாயோடைய ஓனர் என்ன பண்ணுவாரு, அந்த ஹோட்டலுக்கு வந்து கூட்டிட்டு போயிட்டு அங்க வந்து அந்த அதுக்குன்னு ஒரு டேபிள் இருக்கும், மெனு வந்து ஆர்டர் பண்ணுவாங்க, சர்வ் பண்ணுவாங்க. அந்த நாய் அங்க வந்து சாப்பிட்டு அப்படியே வந்துட்டு ஒரு பெப்சி கோக்குன்னு குடிச்சிட்டு அது வந்து அந்த வீக்கெண்ட் அது வந்து என்ஜாய் பண்ணும். அதை பார்த்து அந்த ஓனர் வந்து என்னுடைய நாய் எவ்வளவு நல்லா ஆனந்தமா இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த நாய் ரொம்ப ஆனந்தமா இருக்கும். ரச பரிமாற்றம் அப்படிங்கிறது வந்து எங்க அது வந்து சரியா இருக்குங்கிறது கூட வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த கலியுக மூளைக்கு வந்து ஒண்ணுமே புரிஞ்சுக்க முடியல. அதுக்காக வந்து விலங்குகளுக்கு மேல அன்பா இருக்கக்கூடாதுன்னு வந்து சாஸ்திரமும் சொல்லல. விலங்குகளுக்கு மேலேயே அன்பு காட்டணும். ஜீவோ என்னது தயையா சர்வபூதேசு சந்துஷ்டயா ஏனக்கேனவா. சாஸ்திரத்துல வந்து என்ன சொல்லியிருக்கு, தயையா சர்வபூதேசு அப்படின்னா என்ன, எல்லா சர்வபூதேசுனா எல்லாம் தான். எல்லாம்னா என்ன, அதுல விலங்குகளும் அடக்கம். அப்ப எல்லா ஜீவராசிகளுக்கு மேலேயும் கருணையா இருக்கிறது, அன்பா இருக்கிறது. யார் அவங்க மீட் பண்ணுங்க. கிளாஸ்ல ஏன் வந்து ஆன் பண்றீங்க? சோ தயையா சர்வபூதேசுன்னு சொன்னா எல்லா ஜீவராசிகளுக்கு மேலேயுமே வந்து சாஸ்திரம் வந்து கருணையா இருக்கணும்னு தான் சொல்லுது. அதை யாரும் வந்து இல்லைன்னு சொல்லல. ஆனா இந்த மாதிரியான ஒரு பற்றுதல் வைக்கிற மாதிரி ஒரு மூடத்தனமான ஒரு கண்மூடித்தனமான ஒரு பற்றுதலுக்கு வந்து போற அளவுக்கு வந்து இருக்கக்கூடாது அப்படிங்கறத தான் சாஸ்திரம் வந்து கண்டிக்குது. அப்படி வந்து ஒரு விலங்கு மேல கருணை இல்லை அப்படின்னு சொன்னா பரிச்சித் மகாராஜர் வந்து அந்த பசு வந்து தண்டிக்கப்பட்டிருக்கிறத பார்த்து வந்து கோவப்படுவாரா? என்னுடைய ராஜ்யத்துல இப்படி வந்து ஒரு பசுவுக்கு வந்து ஒரு தண்டனை வந்து எப்படி நடக்கலாம், யாரு இதை வந்து தண்டிச்சா அப்படின்னு சொல்லி வாள் எடுத்து என்ன பண்ண போறாரு, அந்த நபரை கொல்ல போறாரு. அப்படின்னா அது வந்து ஒரு கருணை இல்லாம பண்ண முடியாது. ஆனா அதே நேரத்துல அவர் வந்து என்ன பண்ணல, அந்த விலங்குகளுக்கு மேல வந்துட்டு ரொம்ப அட்டாச்சாகவும் வந்து இல்லை. ஸோ மனிதர்களோட வந்து என்ன பண்ணணும், அன்பு பரிமாற்றம் பண்ணணும், விலங்குகளோட அல்ல. இன்னைக்கு எல்லாம் ரொம்ப மோசமான ஒரு நிலைமைக்கு வந்து போய்கிட்டு இருக்கு. ஓகே, அடுத்து பிரபுபாதர் வந்து சொல்றாரு, எனவே ஸ்ருதி மந்திரங்களில் அல்லது வேத மந்திரங்களில் பரமபுருஷ பகவான் எல்லா அரசங்களுக்கும் மூலம் என்றும்
விளக்கப்பட்டுள்ளார். பரமபுருஷரோடு ஒருவர் தொடர்பு கொண்டு அவருடனான தனது உறவை பரிமாறிக்கொள்ளும் போது ஜீவராசி உண்மையிலேயே சந்தோஷம் அடைகிறான். பரமபுருஷருடன் பரிமாறிக்கொள்ளப்பட வேண்டிய ஒரு குறிப்பிட்ட விதமான ரசத்தை பெற்றுள்ள ஒவ்வொரு ஜீவராசிக்கும் அதன் அதிகாரப்பூர்வமான நிலை இருக்கிறது என்று இச்ருதி மந்திரங்கள் குறிப்பிடுகின்றன. முக்தி பெற்ற நிலையில் மட்டுமே முக்கியமான இந்த ரசம் பூரணமாக அனுபவிக்கப்படுகிறது. பௌதிக உலகில் இந்த ரசம் தவறான முறையில் அனுபவிக்கப்படுகின்றது. மேலும் இது தற்காலிகமானதாகும். இதன் விளைவாக பௌதிக உலகின் ரசங்கள் ரௌத்ரம், கோபம் முதலான வடிவங்களில் வெளிப்படுத்தப்படுகின்றன. ஓகே, இங்க வந்து பிரபுபாதர் எதை வந்து விளக்குறாரு அப்படின்னா, ரசோகம் ரசோவை அப்சு கௌந்தேயா பகவத்கீதையில கிருஷ்ணர் சொல்றாரு. அதே மாதிரி உபனிஷத்துல வந்து ஒரு ஸ்லோகம் இருக்கு. அதாவது பகவான் அனைத்து ரசங்களுக்கும் மூலமானவரா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி ரசோவை சக. ரசோவை சக அதுதான் இங்க பிரபுபாதர் வந்து விளக்குறாரு. ஏன்னா இப்ப என்ன ரசம் இருக்கு, அது எப்படி யாருக்கு இடையில வந்து எப்படி அனுபவிக்கப்படுதுன்னு வந்து சொன்னோம். அப்ப இந்த ரசத்துக்கான ஒரு ஆர்ஜின் யாருன்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும் இல்லையா, அதோடைய மூலம் யாருன்னு தெரிஞ்சிருக்கணும். அதுதான் இங்க பிரபுபாதர் வந்து சொல்றாரு. இத்தனை ரசங்கள் இருந்தாலும் இது எல்லா ரசங்களுக்கும் அடிப்படை மூல காரணமா இருக்கக்கூடியவர் யாரு? பகவான் தான். அந்த எல்லா ரசங்களையும் அனுபவிக்கக்கூடிய நபரா இருப்பவர் யாரு? அதுவும் வந்து பகவான் தான். அதுக்கு இந்த மாதிரி உபனிஷத்தோடைய மந்திரத்துல இருந்து பிரபுபாதர் வந்து நமக்கு மேற்கோள் காட்டுறாரு. ஓகே, அடுத்த பேரா பாருங்க. இஸ்லோகத்தில் முக்தி பெற்ற நிலையில் அனுபவிக்கக்கூடிய ஆன்மீக ரசம் அனைத்து வேத அறிவுகளிலும் கனிந்த பலமாகிய ஸ்ரீமத் பாகவதம் எனும் இலக்கியத்தில் அனுபவிக்கக்கூடியதாகும் என்று உறுதியாக குறிப்பிடப்பட்டுள்ளது. பணிவுடன் இவ்வுன்னத இலக்கியத்தை கேட்பதால் ஒருவர் தன் இதயபூர்வமான முழு ஆனந்தத்தை அடைய முடியும். ஆனால் விஷயத்தை சரியான நபரிடமிருந்து கேட்பதில் ஒருவர் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். ஓகே, இது வந்து ஸ்லோகம் எந்த வார்த்தையை வந்து சொல்றாரு பிரபுபாதர்? அமிர்த திரவியம் அது சொல்ற வர்றாரு. ஆனா வந்து அதை எக்ஸாக்டா அடுத்த ஸ்லோகத்துலதான் சொல்ல வர்றாரு. பட் ஒரு வழியில அதுவும் சொல்லலாம். அதாவது சரியான நபர்கிட்ட இருந்து கேட்கணும் அப்படிங்கறத இங்க வந்து சொல்ல வர்றாரு. அதாவது பக்தர்கள்ட்ட இருந்து கேட்கணும் அப்படிங்கறதுதான். சாரி, ஒரே ஒரு நிமிஷம். One second. ஹரே கிருஷ்ணா. சாரி, எங்க நிப்பாட்டணும்? ஓகே, சோ பாகவதத்தை எப்படிப்பட்ட நபர்கள்ட்ட இருந்து கேட்கணும் அப்படிங்கறதான் பிரபுபாதர் அடுத்த பேராலையும் சொல்றாரு. பாருங்க, அவர் ஜடத்தின் முக்குணங்களுக்கு மேலான தெய்வீக நிலையில் நிலை பெற்று முற்றிலும் முக்தி பெற்றவராக இருந்தாலும் வேத மந்திரங்களை பாடும் முக்தி பெற்ற ஆத்மாக்களால் பூஜிக்கப்படுபவரான பரமபுருஷ பகவானின் உன்னதமான இந்த ரசத்தினால் அவர் வசீகரிக்கப்பட்டார். பரமபுருஷரின் திருவிளையாடல் இகலோக மக்களை விட முக்தி பெற்ற ஆத்மாக்களை மிகவும் கவரக்கூடியவை ஆகும். அவசியத்தின் காரணமாகவே அவர் அருவமானவராக இல்லை. ஏனெனில் ஒரு நபருடன் மட்டுமே உன்னத ரசத்தை பரிமாறிக்கொள்வது சாத்தியமாகும். ஸோ இங்க வந்து பிரபுபாதர் வந்து சுகதேவ கோஸ்வாமியை பத்தி சொல்றாரு. சுகதேவ கோஸ்வாமி கிட்ட இருந்து பாகவதம் கேட்கணும் அப்படிங்கிறது ஸ்லோகம் வந்து சொல்லுது.
அப்போ சுகதேவ கோஸ்வாமி எப்படிப்பட்ட ஒரு தகுதியுடைய நபருங்கிறது நமக்கு தெரியணும் இல்லையா? அது இல்லைன்னா அப்ப அவர்கிட்ட இருந்து ஏன் கேட்கணும்னு நமக்கு தோணும். அதனாலதான் இங்க வந்து இந்த ஸ்லோகத்துல வந்து என்ன சொல்றாங்க, அதாவது பிரபுபாதர் இங்க என்ன சொல்றாரு அப்படின்னா, அவருக்கு ஏற்கனவே வந்து அந்த பிரம்மன் நிலையில இருந்தவர் தான். ஆனாலும் அவரை வந்து இந்த பாகவதம் கவர்ந்ததுனால, அப்பனா என்ன அர்த்தம், இந்த பாகவதம் நமக்கு உன்னதமான அந்த ஆன்மீக ஆனந்தத்தை, அதாவது பிரம்ம ஆனந்தத்துக்கும் மேலான ஒரு ஆனந்தத்தை பாகவதம் கொடுக்க முடியும். அப்புறமா அவருக்கே அது வந்து புரியுது, இந்த மாதிரியான ஒரு ரச பரிமாற்றம் அப்படிங்கிறது ஒரு உருவமுள்ள ஒரு நபர் கூட தான் பண்ண முடியும், அருவ பிரம்மத்தோட பண்ண முடியாது அப்படிங்கிறதையும் அவர் வந்து ரியலைஸ் பண்ணி அப்புறமா அருவவாதியா இருந்தவர் உருவவாதியா மாறுறாரு. அடுத்த பேராக்கும் அடுத்த பேராக்கும் அடுத்த பேரால பாருங்க. இந்த விஷயம் சில சுகதேவ கோஸ்வாமியின் உதடுகளின் மூலமாக தகுந்த முறையில் பேசப்பட்டதாகும். இதனால் பௌதிக உலகத்தின் பொய்யான சுவைகளிலிருந்து முற்றிலும் வேறுபட்டுள்ள உன்னத சுவைகளை அடக்கத்துடன் கேட்கும் நேர்மையுள்ள உன்னத சுவைகளை ஒருவரால் உடனேயே அனுபவிக்க முடியும். இந்த பழுத்த பழம் மிக உயர்ந்த உலோகமான கிருஷ்ணர் லோகத்திலிருந்து திடீரென்று கீழே எரியப்பட்டதல்ல, மாறாக எவ்வித மாற்றமும் இடைஞ்சலும் இல்லாமல் சீடப்பரம்பரையில் சங்கிலி தொடர் மூலமாக கவனமாக கீழே வந்துள்ளது ஆகும். ரொம்ப ஒண்டர்ஃபுல்லா பிரபுபாதர் வந்து சொல்றாரு என்னன்னா, இந்த ஒரு பழம் அப்படிங்கிறது வந்து என்ன ஆகல, ஏதோ வந்துட்டு சடனா இங்க வந்து தோண்டிடல, இது வந்து என்ன பண்ணப்பட்டிருக்கு, குருசீட பரம்பரை மூலமா இது வந்து கீழே கொண்டு வரப்பட்டிருக்கு அப்படின்னு வந்து சொல்றாரு. இன்னொன்னு அர்த்தம் என்ன அப்படின்னா, குருசீட பரம்பரால இருந்து மட்டும்தான் இந்த பாகவதத்தை கேட்கணும் அப்படிங்கிறதும் பிரபுபாதர் வந்து இங்க சொல்றாரு. ஓகே, அடுத்த பக்கம் பாருங்க. ஸ்ரீமத் பாகவதத்தின் நிலையை அறிவதற்கு ஒருவர் போதிய புத்தியுள்ளவராக இருக்க வேண்டும். எதிர்காலத்திலும் கூட ஸ்ரீமத் பாகவதத்தை சில சுகதேவ கோஸ்வாமியின் ஒரு உண்மையான பிரதியிடமிருந்து அறிய வேண்டும் என்பதையே சீட பரம்பரை என்னும் இம்முறை சுட்டி காட்டுகிறது. சட்டத்திற்கு விரோதமாக பாகவதம் கூறுவதை உத்தியோகமாக கொண்ட ஒருவன் நிச்சயமாக சுகதேவ கோஸ்வாமியின் பிரதிநிதி அல்ல. காசுக்கு பாகவதம் பேசுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. தமிழ்நாட்டுல கொஞ்சம், நார்த் இந்தியால எல்லாம் நிறைய இருக்கிறாங்க. அவங்களாம் சுகதேவ கோஸ்வாமியோட பிரதிநிதி இல்லை அப்படின்னு வந்து சொல்றாரு. அது மாதிரி ஏற்கனவே நம்ம பார்த்தோம், முக்குணங்களுடைய அந்த ஒரு நேச்சர்ல இருந்து விடுபட்டவங்களாவும் இருக்கணும். இதெல்லாம் குவாலிஃபிகேஷன் பாகவதத்தை பேசுறதுக்கு. சட்டத்திற்கு விரோதமாக பாகவதம் கூறுவதை உத்தியோகமாக கொண்ட ஒருவன் நிச்சயமாக சுகதேவ கோஸ்வாமியின் பிரதிநிதி அல்ல. அத்தகைய மனிதன் தனது வயிற்று பிழைப்புக்காக மட்டுமே இந்த வியாபாரத்தை செய்கிறான். ஆகவே இத்தகைய வியாபார நோக்கம் உள்ளவர்களின் சொற்பொழிவுகளை கேட்பதை ஒருவர் தவிர்க்க வேண்டும். அதனால அந்த மாதிரி ஆளுங்கிட்ட இருந்து நம்ம பாகவதம் கேட்கறத நம்ம ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு பிரபுபாதர் இங்க வந்து சொல்றாங்க. ஸோ இந்த அளவுல நமக்கு பிரபுபாதருடைய பொருளுரை அதில் இருக்கக்கூடிய முக்கியமான கருத்துக்கள் நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம ஆச்சாரியர்களுடைய விளக்க உரை என்னன்றதை பார்ப்போம். இதுல வந்து நம்ம விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூர் அப்புறமா வந்து ஜீவ கோஸ்வாமி இவங்க 2 பேருடைய விளக்க உரை இந்த ஸ்லோகத்துக்கான என்ன விளக்கம் கொடுத்துருக்காங்க நம்ம பார்க்கலாம். முதல்ல விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, இந்த ஸ்லோகம் வந்து பாகவதம் எந்த அளவுக்கு வந்துட்டு இனிமையானது அப்படிங்கறத விளக்குது அப்படின்னு வந்து முதல்ல வந்து ஆரம்பிக்கிறார். எப்படி இந்த பாகவதம் இனிமையானது அப்படிங்கறத வியாசர் சொல்றாரு. ஸோ நிகம அப்படின்னு சொன்னா இது வந்து வேதம். நிகமம்னா வேதம். கல்பத்தரோர் அப்படின்னு சொன்னா அது வந்து நம்மளுடைய ஆசையை நிறைவேற்றக்கூடிய ஒரு மரத்துக்கு இணையா வந்து சொல்லப்படுது. ஏன் வேதம் வந்து அந்த மாதிரி நம்மளுடைய விருப்பங்களை நிறைவேற்றக்கூடிய ஒரு மரத்துக்கு இணையா வந்து சொல்லப்படுது அப்படின்னு சொன்னா, அந்த வேதத்தின் மூலமாவே நம்ம வந்து என்ன செஞ்சுக்கிறோம், 4 விதமான புருஷார்த்தங்களை நம்ம வந்து அடைகிறோம். தர்ம, அர்த்த, காம, மோட்ச இது எல்லாமே வேதத்துல இருந்து தான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். வேதத்தினாலதான் நம்ம வந்து அடைகிறோம். அதனாலதான் வேதம் வந்து அந்த கற்பக விருட்ச மரம் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அதே மாதிரி இந்த கற்பக விருட்ச மரம்னு சொன்னோம் இல்லையா, அப்போ அந்த கற்பக விருட்ச மரம் இந்த மாதிரி புருஷார்த்தத்தை கொடுக்கறதோட நிப்பாட்டிக்கலாமே, அப்புறம் ஏன் அது வந்துட்டு இந்த பாகவதங்கிற இந்த பழத்தையும் கொடுத்துச்சு? தர்ம, அர்த்த, காம, மோட்ச 4 புருஷார்த்தம் மோட்சம் வரைக்கும் இருக்கு. அப்போ மோட்சம் வரைக்கும் வேதத்திலேயே இருக்குன்னு சொல்லும் போது தனிப்பட்ட முறையில பாகவதங்கிற அந்த பழத்தை இந்த மரம் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? அவசியம் என்ன? எல்லாராலையும் புரிஞ்சுக்க முடியாது. இது பகவானை அடைவதற்கான வழியா? அதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்தாச்சு.
தர்ம அர்த்த காம மோட்ச அப்படிங்கறதுல மக்கள் வந்து மோட்சத்தை பத்தி எல்லாம் நினைக்கிறது இல்ல. அவங்க வந்து தர்ம அர்த்த காம அதுலயே மாட்டிக்கிறாங்க. சோ அதுதான் வந்து வியாசரோட குறையாவும் வந்து சொல்லப்படுது. நெக்ஸ்ட் சாப்டர்ல அதான் சொல்லப்படுது. சோ யார் வந்து கிருஷ்ணரை பத்தி முழுமையா தெரிஞ்சுக்கிறாங்களோ அவங்களெல்லாம் தான் வந்து கண்டிப்பா வந்து பகவானை அடைய முடியும். இல்லைன்னா இந்த பிறவி சக்கரத்திலேயே நம்ம வந்து சுத்திக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். வெரி குட். இது ஒரு காரணம் சொல்லலாம். வேற பக்தர்களுக்குரியது. பக்திக்கு போலாம் பிரபு. ஓகே, இது ஒரு காரணம். ஏன்னா வேதத்தை படிச்சு நேரடியா நம்ம பக்திக்கு வர முடியாதுங்கிறத ஏற்கனவே நம்ம வந்து பார்த்தோம். அதாவது வந்து 2வது ஸ்கந்தத்துல வந்து ஒரு ஸ்லோகம் இருக்கு. அதுல வந்து என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, பகவான் பிரம்மகார்ஷ்ணேன அப்படின்னா பிரம்மா வந்து என்ன பண்றாரு, வேதத்தை வந்து 3 தடவை வந்து படிச்சு பார்த்தாரு. ரொம்ப ஃபுல் அட்டென்டிவா வந்துட்டு 3 தடவை படிச்சு பார்த்தாரு. 3 தடவை படிச்சு பார்த்ததுக்கு அப்புறமா ஒரு முடிவுக்கு வந்தார். என்னது, அந்த வேதத்துடைய எசன்ஸ் என்ன, சாரம் என்ன அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த வேதத்துடைய எசன்ஸ், சாரம் என்ன அப்படின்னு சொன்னா, அது வந்து பகவானுக்கு பக்தி துண்டு செய்யறதா அப்படின்னு சொல்லி. அப்போ பிரம்மா மாதிரி ஆளுங்களுக்கே 3 தடவை படிச்சதுக்கு அப்புறமா தான் இதுதான் எசன்ஸ் அப்படிங்கிறத கான்பிடண்டா சொல்ல முடியும் அப்படின்னு சொன்னா, அப்ப நம்மள மாதிரி ஆளுங்களுக்கு ஒரு தடவை வந்து வேதத்தை படிச்சு முடிக்கிறதுக்கே வாழ்க்கை காணாது. 3 தடவை நம்ம எங்க போய் படிச்சு வேதத்துடைய எசன்ஸை கண்டுபிடிக்கிறது? அதனாலதான் இந்த பாகவதம் அப்படிங்கிறது மூலமா நம்ம வந்து என்ன பண்ணிக்க முடியும், ஈஸியா படிச்சு பகவானை வந்து புரிஞ்சுக்க முடியும். இது ஒரு காரணம் சொல்லலாம். இன்னொன்னு என்னன்னா, அதாவது கற்ப விருட்ச மரம் இல்லையா, அது எது கேட்டாலும் கொடுக்கும். அதனால பக்தர்கள் வந்து என்ன பண்றாங்க, அந்த கற்ப விருட்ச மரத்துல தயவு செய்து எங்களுக்கு கொஞ்சம் பகவானுடைய கதைகள் பேசுற ஒரு புக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க, பக்தர்கள் போய் அந்த கற்ப விருட்ச மரத்திட்ட வந்து எங்களுக்கு பகவானுடைய கதைகள் இருக்கிற மாதிரி ஒரு புக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி. நம்ம நிறைய வந்து இந்த மாதிரி பிலாசபிக்கல் கிளாஸா கேட்டுக்கிட்டே இருந்தோம்னா நம்ம என்ன சொல்லுவோம், போதும் ப்ரோ, நிறைய பிலாசபியா கேட்டு கேட்டு தலை சுத்துது ப்ரோ, ஏதாவது 2 கிருஷ்ணரை பத்தி கதை சொல்லுங்க ப்ரோ அப்படின்னு கேட்போமா இல்லையா? கேட்க மாட்டீங்களா? எங்களுக்கு பிலாசபி தான் பிடிக்கும் ப்ரோ அப்படின்னு சொல்லுவீங்களா? அதனால வந்து பக்தர்கள் வந்து அந்த வேதங்கிற கற்ப விருட்ச மரத்துல போயிட்டு தயவு செய்து பகவானுடைய கதைகளை சொல்லக்கூடிய ஒரு கிரந்தத்தை எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கறதுனால அந்த கற்ப விருட்ச மரம் என்ன பண்ணுது, அவங்களுடைய டிசைரை ஃபுல்ஃபில் பண்ணுது. அதுக்காக இந்த பாகவதம் வேதத்தினால கொடுக்கப்பட்டது அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஓகே, கலித்தம் அப்படின்னு சொன்னா அது வந்து தானாவே வந்து கனிந்து மரத்துல இருந்து விழுவது. யாரும் வந்து அதை என்ன பண்றது கிடையாது. அது தானா வந்து அதை வந்து கட்டாயப்படுத்தி பறிக்கிறதோ அதை வந்து பழுக்க வைக்கிறதோ, நம்ம இந்த இன்னைக்கெல்லாம் பழங்களை பழுக்க வைக்கிறதுக்கு என்ன பண்றாங்க, ஏதோ கல் வைக்கிறாங்கன்னு சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரி எல்லாம் வந்து இந்த பழம் வந்து பழுக்க வைக்கப்பட்டது கிடையாது. கலித்தம் அப்படின்னு சொன்னா பை நேச்சுரலாவே வந்துட்டு அது மரத்துல பூரணமாக கனிந்த ஒரு பழமா அது வந்து இருக்கு. ஓகே, அப்புறமா அந்த பழம் எங்க இருந்து வருது, ரொம்ப பெரிய உயரத்துல இருந்து வருது. சோ உயரத்துல இருந்து வரக்கூடிய ஒரு பழம் அப்படின்றதுனால அது வந்து பிரேக் ஆயிருச்சா இல்ல அப்படின்னு சொன்னா அது அதோடைய டேஸ்ட் மாறிடுச்சா? ஏன்னா இப்போ ஒரு பழம் வந்து காஷ்மீர்ல ஆப்பிள் இருக்கு, அங்க விளைஞ்ச அந்த ஆப்பிள் அங்க இருந்து வந்து கன்னியாகுமரியில கொண்டு வந்து சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னா அப்ப அது வரைக்கும் அது எப்படி இருக்கும், அதோடைய நேச்சுரல் டேஸ்ட் அதுல இருக்குமா? இருக்கும் இருக்குமா? இருக்காது பிரபு. ரெஃப்ரிஜரேட் பண்ணுவாங்க பிரபு ஆக்சுவலி. நீங்க மரத்துல இருந்து அப்படி டைரக்டா அப்படி பறிச்சு சாப்பிடும் போது இருக்கக்கூடிய அந்த ஒரு ஃப்ரெஷ்னஸ் வந்து அது காஷ்மீர்ல இருந்து பேக் பண்ணி இங்க அனுப்புற வரக்கூடிய அந்த பழத்துல என்ன இருக்காது, அந்த சுவை இருக்காது. ஓகே, அத மாதிரி இந்த பழத்துக்கு வந்துட்டு எதுவும் வந்து ஒரு குறை இருக்கா? ஏன்னா இது பிரம்மா கிட்ட இருந்து வருது இல்லையா, பகவான் வந்து பிரம்மாவுக்கு கொடுத்து, பிரம்மா வந்து நாரதருக்கு கொடுத்து, நாரதர் வியாசருக்கு கொடுத்து, அப்புறமா வந்து சுகதேவருக்கு கொடுத்து, இப்படி வந்து வந்துகிட்டு இருக்கு. அப்போ இவ்வளவு தூரம் காலங்கள்ல வந்து அது டிராவல் பண்ணி வந்துட்டு இருக்கிறதுனால அந்த பழத்தோடைய சுவை வந்து மாறுமா அப்படின்னு கேட்டா அதெல்லாம் வந்து மாறாது. ஏன்? ஏன்னா அது வந்து அதிகாரப்பூர்வமான
அந்த குருசீட பரம்பரா மூலமா என்ன செய்யப்பட்டிருக்கு, அது வந்து டிரான்ஸ்ஃபர் செய்யப்பட்டிருக்கு. ஸோ 1 by 1 அது வந்து ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் வந்து அந்த மாதிரி டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு வர்றதுனால அவங்க வந்து என்ன பண்றது இல்ல, அவங்க வந்துட்டு எதுவும் கெமிக்கல் போட்டு பழுக்க வைக்கிறது இல்ல, இல்லைன்னா வந்துட்டு அது சீக்கிரமா வந்து கெட்டு போகாம அது ரொம்ப நாள் ஆனாலும் கெட்டு போகாம இருக்கணும்னு சொல்லிட்டு அது மேல அதுக்கு ஒரு கெமிக்கல் போடுறது கிடையாது. சீக்கிரமா பழுக்கணும்னு ஒரு கெமிக்கல் போடுவான், அப்புறம் சீக்கிரமா கெட்டு போக கூடாதுன்னு ஒரு கெமிக்கல் போடுவான். இப்படி கெமிக்கலுக்கு மேல கெமிக்கலா போட்டு அதை என்ன பண்ணிடுவான், அதோடைய டேஸ்டே வந்து அடிச்சிடும். அத மாதிரி வந்து இது கிடையாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, இதோடைய சுவை மாறாம இன்னும் அதிகமா இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா சுகமுகாத். ஏன்னா பழங்கள் பொதுவா வந்துட்டு கிளிகள் சுவைத்ததுன்னா எப்படி இருக்கும், அதோடைய சுவை அதிகமா இருக்கும். அது மாதிரி இங்க வந்து இந்த கிளி சுகங்கிற இந்த கிளி வந்து இந்த பாகவதத்தை வந்து சுவைச்சிருக்கிறதுனால இந்த பாகவதம் வந்து என்ன ஆயிருக்கு, அது இன்னும் வந்து ஸ்வீட் ஆயிருக்கு. ஓகே, இப்போ வந்து இந்த இந்த சுகங்கிற இந்த கிளி சுவைத்த இந்த பாகவதத்தை நாம எப்படி வந்து சுவைக்கிறது, நாம எப்படி வந்து எடுத்துக்கிறது அப்படின்னு கேட்டா என்ன பண்ணணும், இந்த பாகவதத்தை நாம பருகணும். என்ன செய்யணும், இந்த பாகவதத்தை நாம பருகணும். பிப்பத்த பிப்பத்த அப்படின்னா என்ன, குடிக்கிறது இல்லையா. அப்புறம் ரசம் ஆலயம் லய அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, லயா அப்படின்னு சொன்னா முக்தி. முக்தி அப்படின்னு சொன்னா 4 விதமான முக்தி, சாலோக்கிய, சாமீபிய, சாஷ்டி, அப்புறமா வந்து என்னது, சாயுஜ்ய, சாரூபிய, சாலோக்கிய, சாஷ்டி, சாலோக்கிய, சாமீபிய. ஓகே, சாயுஜ்ய நம்ம வந்து கணக்குல எடுத்துக்கிறது கிடையாது, மற்ற 4 முக்திகள். இது வந்து லயா அப்படின்னு சொன்னா இந்த 4 விதமான முக்தியை வந்து குறிக்கும். ஆலய அப்படின்னு சொன்னா இந்த எல்லா முக்திக்கும் அப்பாற்பட்டது இந்த பாகவதம். அப்படின்னா என்ன, ஒருத்தர் வந்து பகவானுடைய லோகத்துல பகவான மாதிரியே அவருக்கு வந்துட்டு ஒரு பொசிஷன், அது கூட இந்த பாகவதத்துக்கு இணையாகாது அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அப்புறம் லய அப்படின்னா இன்னொரு அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா 8 விதமான அஷ்ட சாத்வீக பாவத்தில் வரும் பிரளய அப்படின்னு வந்துட்டு ஒரு அறிகுறி இருக்கு. பிரளய அப்படின்னு சொன்னா மூர்ச்சை அடைதல் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்படின்னா அதாவது இந்த பாகவதத்தை பிபத்தை குடிக்கிறோம் இல்லையா, அப்ப குடிச்சு நம்ம வந்து என்ன பண்றோம், பெரிய குடிகாரன் ஆயிட்டோம். குடிச்சு பெரிய குடிகாரன் ஆயிட்டோம். அதனால என்னாச்சு, அப்படியே வந்து குடிச்சு ரொம்ப அந்த ஒரு போதையிலே இருக்கிறோம். அப்புறமா அந்த போதையில இருந்து தெளிஞ்சு என்ன பண்றோம், திரும்பவும் குடிக்கிறோம். அத மாதிரி இந்த பாகவதத்தை வந்து என்ன பண்ணணுமா, ஒருத்தர் வந்து குடிக்கணும், மூர்ச்சை ஆயிடணும், திரும்ப கான்சியஸ்ல இருந்து வரணும், குடிக்கணும், திரும்பவும் மூர்ச்சை ஆயிடணும். இப்படியே வந்து என்ன பண்ணணுமா, அவர் வந்து முகு அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி ஒருத்தர்னால வந்து என்ன பண்ண முடியாதா, அந்த குடிப்பழக்கத்தை நிப்பாட்டவே முடியாதான். பாவம், பாத்துக்கோங்க எவ்வளவு தூரம் வந்து டேஞ்சரானதுன்னு பாத்துக்கோங்க. நீங்க வந்து ரொம்ப இதுக்கு அடிக்ட் ஆயிட்டீங்கன்னா அப்புறம் உங்க வீட்டுல நீங்க ஒரு வேலையும் செய்ய முடியாது, அப்புறம் வீட்டுல வந்து சண்டை வந்துடும். அதனால பார்த்து மேனேஜ் பண்ணிக்கோங்க. அகோ அப்படின்னு சொன்னா அகோ அப்படின்னு சொன்னா ஓ அப்படின்னு வந்து இங்க ப்ரோப்பரா சொல்லியிருக்கிறாரு. அகோ அப்படின்னு சொன்னா ஆச்சரியம் அப்படின்னு ஒரு அர்த்தம் வந்து சொல்லலாம். இது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்கே, எதனால இப்படி வந்து ரொம்ப இந்த பாகவதத்துல கூட இந்த 4 விதமான முக்திக்கும் மேலான ஒரு முக்தி கிடைக்குதுன்றது ஒண்ணு, இன்னொன்னு அதுக்கு மேலான ஒரு ஆனந்தத்தை இந்த பாகவதத்தை படிக்கிறதுல இருந்தே கிடைக்குதே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியமா இருக்கான். யாருக்கு கிடைக்குது, ரசிகா அப்படின்னு சொன்னா ஓ ரசிகா, இந்த ரசத்தை சுவைக்கிறதுல வந்து இதுக்கு பக்தர்களுக்கு மட்டும்தான் வந்து இது தெரியும். பக்தர்கள்னாலதான் வந்து என்ன பண்ண முடியும், இந்த ரசத்தை வந்து சுவைக்க முடியும். ஒருத்தர் வந்து பக்தரா இல்லாம அவரால் என்ன பண்ண முடியாது, இந்த பாகவதத்தை இங்க சொன்ன மாதிரி சுவைக்க முடியாது. பாகவதத்தை படிக்கிறது மூர்ச்சை ஆயிடுறது,
பாகவதத்தை படிக்கிறது மூச்சாயிரும். இப்படி ஒரு நிலைமையை யாருனால அடைய முடியும்? ரசிகா. யாருனால வந்துட்டு பாகவதத்தை வந்து ரசிக்க முடியுதோ, அந்த ரசத்தை வந்து சுவைக்க முடியுதோ, அவங்கனாலதான் அதை வந்து அடைய முடியும். பாவுகா. பாவுகா அப்படின்னு சொன்னா ஆஹ் மங்களகரமான நபரே அப்படின்னு சொல்லி அர்த்தம். இல்ல அப்படின்னா மற்றவர்களுக்கு மங்களத்தை கொடுக்கக்கூடியவரேன்னு அர்த்தம். பாகவதத்தை படிக்கிறதுனால அவரும் மங்களகரமா இருக்கிறாரு, பாகவதத்தை சொல்லி கொடுக்கறதுனால அவங்களையும் மங்களகரமா மாத்துறாரு. இல்ல பாவுகா அப்படின்னு சொன்னா யாரு வந்து அழகை சுவைப்பதற்கான செயல்களை செய்கிறார்களோ, இல்லைன்னா நிரந்தரமான உணர்வு எந்த செயலினால் அழகை சுவைப்பதற்கு உதவுகின்றதோ அது. புரியுதா? பாவுகா அப்படின்னு சொன்னா அழகை வந்து சுவைப்பதுல வந்து ஈடுபட்டு இருக்கிறவங்கன்னு அர்த்தம். அப்படி இல்லைன்னா எந்த செயல்னால அந்த அழகை சுவைக்க முடியுமோ அந்த செயல்ல ஈடுபட்டு இருக்கிறவங்கன்னு அர்த்தம். அப்படின்னா இது வந்து பௌதிகமான ஒரு கண்ணோட்டத்துல பார்க்க கூடாது, இது ஆன்மீகமான கண்ணோட்டத்துல அது வந்து பக்தர்களுக்கு தான் அது வந்து பொருந்தும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அத பகவான் கிட்டதான் அனுபவிக்க முடியும், அத பக்தர்களுக்கு தான் அது பொருந்தும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஏன்னா அதனாலதான் சாஸ்திரத்துல என்ன சொல்லியிருக்கு, பகவான் வந்து ரசோவைசா ரசம்ஹி ஏவாயம் அப்படின்னு சொல்லி தைத்திரிய உபநிஷத்துல வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஏன் அப்படின்னு சொன்னா ஆனந்தமய புருஷா. ரசோவைசா அப்படின்னு சொன்னா சா அப்படின்னு சொன்னா அந்த நபர் யாரு எதிர்த்தாப்புல நிக்கிறாரோ அந்த நபர் சா அவர் தான் வந்து ரசோவை அப்படின்னு சொன்னா கம்ப்ளீட்டா ஆனந்தமான ஒரு புருஷரா அவர் வந்து இருக்கிறார் அப்படின்னு சொல்லி உபனிஷத்து வந்து சொல்லுது. அது யாரு? பகவான். அந்த மாதிரியான பகவான் கூட பக்தர்கள்னால மட்டும்தான் என்ன பண்ண முடியும், அந்த ஒரு அவருடைய அழகை பருகி அந்த ஆனந்தத்தை அனுபவிக்க முடியும் அப்படின்னு சொல்லி இங்க சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் கிருஷ்ணர் அல்லது பாகவதம் அனைத்து ரசங்களையும் கொண்டது. குறிப்பாக மதுர ரசம் மற்ற இலக்கியங்களை விட இது அதிக ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியது. மதுர ரசம்னா என்ன அர்த்தம்? மதுர ரசம் அப்படின்னு சொன்னா பகவான் தன்னுடைய பக்தர்களோட, அதுவும் தனக்கு ரொம்ப பிடித்தமான பக்தர்கள், ரொம்ப நெருக்கமான பக்தர்கள் யாரு? பிரஜவாசிகள். அந்த பிரஜவாசிகளோட தான் அனுபவித்த அந்த உன்னதமான அந்த ஒரு ஆனந்தம், அது வந்து என்னது? அது மதுர ரசம் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. சோ அந்த மதுர ரசத்தை வந்து இந்த பாகவதம் நமக்கு வந்து கொடுக்குது. இந்த பாகவதம் அப்படின்றது இல்லை அப்படின்னா நமக்கு வந்து பகவானுடைய இந்த குழந்தை பருவத்து லீலைகளோ, இல்லைன்னா வந்து அவர் தன்னுடைய நண்பர்களோட செய்த செயல்களோ, இல்ல அவர் தன்னுடைய பெற்றோர்களோட செய்த அந்த லீலைகளோ, இல்லைன்னா கோபியர்களோட செய்த லீலைகளோ நமக்கு தெரிஞ்சிருக்குமா? அதோடைய ஆனந்தம் நமக்கு வந்து புரிஞ்சிருக்குமா? இப்பவும் புரியல, அட்லீஸ்ட் வந்து புரிஞ்சுக்கணும்னு முயற்சியாவது செய்யறோம். எதனால? பாகவதத்தை கொஞ்சமாவது கேட்டதனால. ஓகே. புவி அப்படின்னு சொன்னா எது? பிரஜபூமி. பூமி அப்படின்னு சொல்லி ஜென்ரலான ஒரு அர்த்தம். பட் எஸ்பெஷலி விஸ்வநாத சக்கரவர்த்தி தாகூர் புவி அப்படின்னு சொன்னா அது பிரஜபூமியை தான் குறிக்குது. ஏன் அப்படின்னா அங்கதான் ரசங்கள் வந்து அப்படியே யமுனா நதி மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கு. அதனால அதுதான் பாவுகா இல்ல ரசிகா அப்படின்னு சொன்னா யாரு? கோபியர்கள். அவங்கதான். ஏன்னா அவங்கதான் வந்து என்ன பண்றாங்க, ரசிகா அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் நம்ம பார்த்தோம். ரசங்களை அனுபவிக்கிறதுல பூர்ணமான அறிவுடையவர்கள், இல்ல திறமை உடையவர்கள்னு அர்த்தம். அப்ப அந்த ரசங்களை அனுபவிக்கிறதுல பூர்ணமான திறமை உடையவர்கள் யாரு இந்த உலகத்திலேயே பெஸ்ட்? அது வந்து பிரஜ கோபியர்களை விட வேற யாராவது இருக்க முடியுமா? வேற யாருமே கிடையாது. அதனாலதான் இங்க இந்த பாவுகா இல்லைன்னா ரசிகா அப்படிங்கிறத வந்து அவர் வந்து கோபியர்கள் தான் அப்படின்னு வந்து சொல்றாரு. ஓகே. அப்புறம் ஆலயம். ஆலயம் அப்படின்னு சொன்னா ஆலயம் அப்படின்னு சொன்னா ரசத்தை அனுபவிக்கிற வரைக்கும், இல்லைன்னா கிருஷ்ணரை அரவணைக்கும் வரை ஆலயம் அப்படின்னு. இதுக்கே இந்த மாதிரி ஒரு விளக்கம் கொடுத்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, அதாவது ரசத்தை அனுபவிக்கிற வரைக்கும் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? ஒருத்தர் சாதாரணமான பௌதிகமான நிலைமையில இருக்கிறாரு. அப்ப அவர் வந்து என்ன பண்றாரு, அவர் இந்த பாகவதத்தை கேட்டு கேட்டு வந்து என்ன ஆகுறாரு,
இந்த ஆனந்தத்தை வந்து அனுபவிக்கணும் அப்படின்னு அவர் வந்து என்ன பண்றாரு, கொஞ்சம் கொஞ்சமா அவர் வந்து அந்த நிலைக்கு வர்றாரு. அதுதான் ரசத்தை அனுபவிக்கும் வரை அப்படின்னு சொல்லி ஒரு அர்த்தம். இல்ல அப்படின்னு சொன்னா கிருஷ்ணரை அரவணைக்கும் வரை என்ன பண்ணணும், ஆலயம் அப்படின்னு சொன்னா கிருஷ்ணரோட கலக்கிறதுன்னு அர்த்தம். கிருஷ்ணரோட கலக்கிறது அப்படின்னு சொன்னா நம்ம ஒன்னா கலந்துடுறோம்னு அர்த்தம் இல்ல. கிருஷ்ணர் அதான் அரவணைக்கும்னு வந்து சொல்றாங்க. அப்படின்னு சொன்னா அந்த உன்னதமான அந்த ஒரு ரசத்துல கிருஷ்ணரோட வந்து பங்கெடுத்துக்கிறது. அதுதான் வந்து ஆலயம் அப்படின்னு சொல்லி. அது வரைக்கும் ஒருத்தர் வந்து என்ன பண்ணணும், பாகவதத்தை படிக்கணும்னு அர்த்தம். ஹரே கிருஷ்ணா பிரபு. ஆலயம், கேள்வி கடைசியில கேளுங்க. ஆலயம் அப்படின்னு சொன்னா ஒருத்தர் வந்து தன்னுடைய பௌதிக வாழ்வுல இருந்து விடுபட்டு கிருஷ்ணரோட சேர்ற வரைக்கும். லயம் அப்படின்னு சொன்னா கிருஷ்ணரோட சேர்றது, ஆலயம் அப்படின்னு சொன்னா கிருஷ்ணரோட சேர்றது. ஓகே, அது வரைக்கும் ஒருத்தர் என்ன பண்ணணும், பாகவதத்தை படிக்கணும்னு அர்த்தம். ஓகே, அப்புறமா வந்து அமிர்த அப்படின்னு சொன்னா கிருஷ்ணர் வந்து மரணமற்ற நபர் இல்லையா? சோ மரணமற்ற அந்த ஒரு நபர் கிருஷ்ணர், அவர் வந்து என்ன ஆகிறாரு, அமிர்த அப்படின்னா கிருஷ்ணர் மரணமற்ற ஒரு நபர். ஓகே, அதனால என்ன பண்ணணும், அவர் வந்து நம்மளுடைய சிந்தனையில இருந்து நம்மளுடைய பார்வையில இருந்து விலகுறதுக்கு முன்னாடியே வந்து என்ன பண்ணிடணும், பிப்பத்தை என்ன பண்ணிடணும், அவரை வந்து அப்படியே அள்ளி பறிக்கணும். அப்பனா வந்து என்ன ஆக முடியாது, அவர் வந்து எஸ்கேப் ஆக முடியாது. அவர் வந்து அப்படி நம்மளுடைய ஹிருதயத்திலேயே அவர் வந்து கேப்சர் பண்ணிடுறது. ஓகே, நிகம கல்பத்தோரோர் கலித்தம் பலம் அப்படின்னு சொன்னா வேதத்தின் கனிந்த பலம் அப்படின்னு சொன்னா எது, அது ராகானுக பக்தி. வேதத்தினுடைய கனிந்த பலம்ங்கிறது என்னது, அது ராகானுக பக்தி. அதுதான் கனிந்த பலம். அந்த கனிந்த பலம், அதாவது அந்த ராகானுக பக்தி இந்த பாகவதத்தின் மூலமா நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதனாலதான் பாகவதம் கனிந்த பலம்னு சொல்லப்படுது. புரியுதா? பாகவதத்தை ஏன் கனிந்த பலம்னு சொல்றாங்க, ஏன்னா வேதத்தை படிச்சு கடைசியில் நம்ம அடைய வேண்டியது என்னது, கிருஷ்ணருக்கு மீதான அந்த ராகானுக பக்தி தான். அதை வளர்த்துக்கல அப்படின்னு சொன்னா வேதத்தை படிச்சு என்ன பிரயோஜனம்? இது வந்து பாகவதத்துல 87வது அத்தியாயம் வந்து வேதமூர்த்திகளின் பிரார்த்தனை அப்படின்னு சொல்லி ஒரு அத்தியாயம் இருக்கு. அந்த அத்தியாயத்துல அந்த வேதமூர்த்திகளுடைய பிரார்த்தனையே அப்படித்தான் வந்து சொல்லப்படுது. அந்த வேதமூர்த்திகளே வந்து என்ன சொல்றாங்க, இந்த மாதிரி வேதத்தை வந்து ஒருத்தர் படிச்சு இந்த ராகானுக பக்திக்கு வந்து ஒருத்தர் வரலனா, கோபியர்கள் உங்கள் மேல வைத்திருந்த அந்த ஒரு அன்பு நிலைக்கு அவங்க வரலனா, அப்போ அவங்க எங்களை படிச்சு வந்து ஒரு பிரயோஜனமுமே கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த வேத மூர்த்திகளே அப்படி வந்து பிரார்த்தனை பண்றாங்க. சோ அதனால நிகம கல்பத்தோர் ஒரு கலிதம் பலம்னா என்ன அர்த்தம், வேதத்தினுடைய கனிந்த பலம் அது என்ன, ராகானுக பக்தி அப்படின்னு வந்து இங்க சொல்றாரு. ஓகே, சோ இது வரைக்கும் இந்த மாதிரி வந்து விஸ்வநாத சக்கரவர்த்தி டாக்டர் வந்து இந்த ஸ்லோகத்துக்கு இந்த மாதிரி விளக்கம் கொடுத்திருக்காரு. அப்புறமா வந்து ஜீவ கோஸ்வாமி வந்து எப்படி விளக்கம் கொடுத்திருக்கிறாருன்னு பார்க்கலாம். சோ போன ஸ்லோகத்துல இந்த பாகவதம் எப்படி அந்த 3 விதமான வழிமுறைகளோட உயர்ந்தது அப்படிங்கிறது வந்து சொல்லப்பட்டது. கர்ம காண்டம், உபாசன காண்டம், ஞான காண்டம், இது எல்லாத்த விட எப்படி உயர்ந்தது அப்படிங்கிறது வந்து சொல்லப்பட்டது. இப்ப இந்த ஸ்லோகத்துல இன்னொரு விதத்துல இந்த பாகவதம் எப்படி உயர்ந்தது அப்படிங்கிறது வந்து சொல்லப்படுது. ஓகே, சோ போன ஸ்லோகத்துல பாகவதம் எப்படி உயர்ந்ததுன்னு சொல்லப்பட்டது ஒரு விதம், இந்த ஸ்லோகத்திலையும் பாகவதம் உயர்ந்ததுன்னு சொல்லப்படுது, அது ஒரு விதம். அதை வந்து இங்க ஜீவ கோஸ்வாமி சொல்லி ஆரம்பிக்கிறாரு. பாவுகா அப்படின்னு சொன்னா உன்னத ஆனந்தத்திற்கான வழிமுறையே அப்படின்னு சொல்லி சொல்றாரு. பாவுகா அப்படின்னு சொன்னா உன்னத ஆனந்தத்திற்கான வழிமுறை அப்படின்னு சொல்றாரு. என்ன பாவுகா அப்படின்னு சொன்னா உன்னத ஆனந்தத்திற்கான வழிமுறை அப்படின்னு எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொன்னா, அதாவது பாவுகா அப்படின்றதுக்கு நம்ம அங்க என்ன அர்த்தம் பார்த்தோம், திறமை சிந்தனை உடைய நபர்கள் அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம். சோ அந்த விதத்துல இந்த பாகவதம் அப்படிங்கிறது வந்து அங்க ஒரு நபரை குறிப்பிடப்பட்டது. நீங்க அதே இடத்துல பாகவதத்தை வந்து நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா, அந்த பாகவதம் அப்படிங்கிறது உயர்ந்த ஆனந்தத்திற்கான இல்ல உயர்ந்த ஆனந்தத்தை கொடுப்பதற்கு திறமையும் அந்த அளவுக்கு அதுல ஞானமும் இருக்குன்னு அர்த்தம். இல்ல அந்த ஞானத்தை அடைவதற்கான வழிமுறைய அந்த பாகவதம் கொண்டிருக்குன்னு அர்த்தம். அதனால இங்க பாவுகா அப்படின்னு சொன்னா அது வந்து பாகவதத்துல கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த வழிமுறையை வந்து குளோரிஃபை பண்றது. ஓகே,
போர் அடிக்குதா? ம் யாருக்காவது போர் அடிக்குதா? என்னையா அறுத்து ஊத்துற, டக்கு டக்குன்னு ஏதோ ஒரு 2 ஸ்லோகத்தை படிச்சோமா, சாப்டரை முடிச்சோமான்னு இல்லாம. ம் ஆமாவா இல்லையா? அமைதியா இருந்தீங்கன்னா என்ன நினைச்சுக்கிறது? இல்ல பிரபு, ரொம்ப நல்லா இருக்கு. இல்ல பிரபுஜி. இல்ல பிரபு, போர் அடிக்கல பிரபு. ம் நல்லா இருக்கு பிரபு. ஓகே. அத அடுத்த எவ்வளவு நீங்க சுவைச்சு சொல்றீங்கிறதுதான் அங்க அமிர்தமா இருக்கு பிரபு. அந்த ஆச்சாரியர்களோட அந்த விளக்கம். ஓகே. ரசிகா ரசிகா அப்படின்னா பகவான் மீது அன்பை அன்பை பாராட்டுபவர். ரசிகா அப்படின்னு சொன்னா இங்க வந்து யாரு? பகவானுக்கு மேல அன்பு செலுத்துறவங்க அப்படின்னு சொல்லி விஸ்வநாத் சக்கரவர்த்தி தாக்கூர் சொன்னார். இவர் என்ன சொல்றாரு? இல்ல இல்ல, பகவானுக்கு மேல அன்பு வைத்திருக்கிறவங்கள அவங்க மேல பொறாமப்படாம அவங்கள பாராட்டுறதுக்கு வந்து ஒரு மனசு வேணும் இல்லையா? அது வந்து இன்னும் உயர்ந்தது. அதுக்காக இவங்க பக்தர்கள் இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. அப்படின்னா என்ன? இந்த ரசிகா அப்படிங்கிறவங்க வந்துட்டு பகவானுக்கு மேல ரசங்களை வைத்திருக்கிறவங்களுக்கு ஒரு படி மேல. ஏன்னா மற்றவர்கள் எல்லாம் அவங்க வந்து பகவானுக்கு மேல இப்படி ஒரு அன்பை வளர்த்திருக்கிறாங்களேன்றத பார்த்து அவங்க ஆனந்தப்படுறாங்க, அவங்க அப்ரிஷியேட் பண்றாங்க. வெரி குட், நல்லா இருக்கு, நல்லா பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. சோ அது இன்னும் வந்து உயர்ந்தது. ரசிகா அப்படின்னு சொன்னா அவங்க அதை ரசிக்கிறாங்க. ரசிக்கான பக்தர்கள் பகவானுக்கு மேல அந்த மாதிரி ஒரு அன்பு தொண்டு பண்றவங்க அதை பார்த்து ஆனந்தப்படக்கூடியவங்க இங்க ரசிகா அப்படின்னு சொல்லி இவர் சொல்றாரு. புவி அப்படின்னா இந்த பூமியில, இங்க வந்து இந்த பூமியில இந்த மாதிரி அன்பு செய்யக்கூடியவங்களை பார்த்து சந்தோஷப்படுறது. பிப்பத்த அப்படின்னு சொன்னா அவர் வந்து தனக்குள்ளேயே அந்த ஆனந்தத்தை அனுபவிக்கிறவரு அப்படின்னு சொல்லி இங்க சொல்றார். அப்புறம் ரசமாலயம் அப்படின்னு சொன்னா பாகவதம் ரசங்களினுடைய சொரூபமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றார். கலிதம் அப்படின்னு சொன்னா இந்த பூமியில் விழுந்து வேதத்தின் மரத்தில் இருந்து, அதாவது பூமியில் விழுந்தது. கலிதம் அப்படின்னு சொன்னா நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கிறோம். அது கனிந்து தானாவே வந்து விழுந்தது. அதை நம்ம யாருமே பறிக்கல. அது எங்க விழுந்திருக்கு? அந்த பாகவதம் வேற எந்த, அதாவது வேதம்ங்கிறது ஒரு மரம் பார்த்துட்டோம். அந்த மரம் எங்க இருக்கு? அந்த மரம் எங்கேயோ இந்த பிரம்மாண்டத்தோடைய உச்சியில இருக்கு. அந்த பிரம்மாண்டத்தோடைய உச்சியில இருக்கக்கூடிய அந்த ஒரு மரத்துல இருந்து அந்த பழம் வந்து கீழே விழுகுது. அந்த பழம் அப்ப எத்தனை லோகங்களை தாண்டி கீழே வரணும். அப்ப எங்கேயுமே யார் கையிலயுமே மாட்டாம அந்த பழம் வந்து என்ன செய்யப்பட்டிருக்கு? கேர்ஃபுல்லா அது வந்து பூமியில வந்து விழுந்திருக்கு. அதான் பூமியில வந்து என்ன செய்யப்பட்டிருக்கு? கலிதம். அந்த பூமியில இந்த பழம் வந்து விழுந்திருக்கு. அது நம்மளுடைய அதிர்ஷ்டம் இல்லையா? இத்தனை லோகத்தை தாண்டி அது நமக்கு வராம இடையிலேயே யாராவது ஸ்டாப் பண்ணியிருந்தாங்கன்னா, அணையை கட்டியிருந்தாங்கன்னா, சுத்தி சுத்தி நம்மளை வந்து தண்ணியை கொடுக்காம வந்து அணையை கட்டி வச்சுக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி பாகவத ரசம் அப்படிங்கிறத கொடுக்க விடாம யாராவது தடுத்துருந்தாங்கன்னா, அந்த மாதிரி எதுவும் ஆகாம வந்து என்ன செய்யப்பட்டிருக்கு? அதை டைரக்டா இங்க வந்து விழுகிற மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. அஹோ, அதனால என்ன பாக்கியம் நமக்கு இல்லையா? அடைய முடியாத அந்த பழத்தை வந்து நம்ம அடைஞ்சிட்டோம். அதனால அகோ, என்ன பாக்கியம் நம்மள சொல்ற. அகோ அப்படின்னு சொன்னா யாரு இந்த பாகவதங்கிற இந்த பழத்தை அடைந்திருக்கிறார்களோ அந்த அடையப்பட்ட நபர்கள் பாக்கியசாலிகள். அதான் அகோ அப்படின்னு சொன்னா அந்த பாக்கியசாலிகளை குறிக்கக்கூடியது. சோ நான் இப்ப சொன்ன மாதிரி பிரம்மாண்டத்துடைய உச்சியில இருந்த அந்த ஒரு மரத்துடைய பழம், அந்த மரத்துடைய உச்சியில இருக்கக்கூடிய பழம். அந்த மரமே இந்த பிரம்மாண்டத்தோட உச்சியில இருக்கு. அந்த மரம் ரொம்ப பெரிய ஒரு மரம். அந்த மரத்தோடைய உச்சியில ஒரு பழம் இருக்கு. அந்த பழம் நமக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொன்னா அப்ப நம்ம எவ்வளவு பாக்கியசாலிகள். அதான் அகோ, நம்ம எவ்வளவு பாக்கியம் செஞ்சவங்க அப்படின்னு. அப்புறம் பாகவதம் பகவானோட தொடர்பு கொண்டுள்ளதை போல அந்த ரசங்களும் பகவானுடன் தொடர்பு கொண்டுள்ளவையே. அது பகவானுக்கு மீதான தூய பக்தியை எழுப்புகிறது. பாகவதம் பகவான் ரெண்டுமே வேறு வேறு கிடையாதுங்கிறது நம்ம வந்து பார்த்தோம். அப்போ இந்த பாகவதம் எப்படி வந்து இந்த மாதிரி வந்து ஒரு ரசமாலயமா ஆச்சு அப்படின்னு சொன்னா ஏற்கனவே நம்ம பார்த்தோம். எப்படி ரசோவைசா அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். பகவான் ஆனந்தமயமானவரா இருக்கிறாரு. அப்ப அவரே வந்து ஒரு இலக்கிய அவதாரம் எடுத்தாருன்னா அப்ப அந்த இலக்கியமும் எப்படி இருக்கும்? அது கம்ப்ளீட் ஸ்வீட்னஸா தானே இருக்கும். அது கம்ப்ளீட்டான பிளிஸ்ஃபுல்லா தானே இருக்கும். அதனாலதான் பாகவதம் வந்து
கம்ப்ளீட்டா அது வந்து சுவை உள்ளதா இருக்கு. அது வந்து தூய பக்தியை வந்து கொடுக்கக்கூடியதா இருக்கு. பகவானுக்கு மீதான தூய பக்தியை கொடுக்கக்கூடியதா இருக்கு. யஸ்யாம் வை சூயமானாயாம் கிருஷ்ணே பரம புருஷே பக்திருத்பத்யதே பும்ச சோகமோக பயாபக. இந்த உலகத்துல ஒருத்தர் வந்து ஆனந்தமா இருக்கணும் அப்படின்னு சொன்னா 3 விஷயம் அவர்கிட்ட இருக்கக்கூடாது. யாருகிட்ட ஒரு 3 விஷயம் இல்லையோ அவங்க என்ன பண்ணலாம்? அவங்க ஆனந்தமா இருக்கலாம். எந்த 3 விஷயம்? சோக, மோக, பயம். யாருகிட்ட இந்த 3 விஷயம் இல்லையோ அவங்க என்ன பண்ணலாம்? அவங்க வந்து ஹாப்பியா இருக்கலாம். அந்த 3 விஷயத்தை எப்படி அடையிறது? யஸ்யா வை ஸ்ரூயமானாயாம். ரொம்ப சிம்பிள், கவலையே பட தேவையில்ல. என்ன பண்ணணும்? கேட்கணும். ஸ்ரூயமானாயாம்னா கேட்கணும். யாரை பத்தி கேட்கணும்? கிருஷ்ணே பரமபுருஷே, பரமபுருஷரான கிருஷ்ணரை பத்தி கேட்கணும். அப்படி கேட்டா என்ன பெனிஃபிட் கிடைக்குது? பக்தி ரூத்பத்யதே பும்ச. பும்ச அப்படின்னு சொன்னா ஜீவராசிகள். இந்த ஜீவராசியுடைய ஹிருதயத்துல பக்தி ரூத்பத்யதே பும்ச, பகவானை பத்தி கேட்டு கேட்டு அந்த தூய பக்தி என்ன ஆகுது? அவனுடைய ஹிருதயத்துல அது வந்து துளிர் விடுது, அப்படி முளைச்சிருது. அந்த தூய பக்தி இங்க வந்து சாதாரணமான ஒரு பக்தியை பத்தி சொல்லல. தூய பக்தி, கலப்படம் இல்லாத அந்த தூய பக்தி எப்படி உற்பத்தியதே, அது வந்து துளிர் விடுதோ முளைக்குதோ அந்த நிமிஷமே என்ன ஆகுது? சோகமோக பயாபக இந்த 3மே ஓடி போயிருது. இந்த 3ல இருந்து நம்ம வந்து விடுபட்டுட்டோமா? இந்த 3ல இருந்து நம்ம விடுபட்டுட்டோம்னு சொன்னா அப்ப நாம வந்து ஓ ரசிகா பாவுக்கான்னு நம்மளே சொல்லிக்க வேண்டியதான். ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த 3 நம்ம கிட்ட இருக்கு அப்படின்னு சொன்னா பேசாம சைலண்டா வந்துட்டு கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு அதை வளர்த்துக்கிறதுக்கான வேலையை பார்ப்போம். அதை விட்டுட்டு பார்ட்டிசிபென்ட் உட்காந்துட்டு இருக்க கூடாது. ஓகே, அடுத்து இதன் உயர்ந்த சுவையை சொல்ல எவ்வளவு ஸ்வீட்னஸ் அப்படின்னு சொல்றதுக்கு வந்து என்ன சொல்லப்பட்டிருக்கு? அது வந்து கிளியினால சுவைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கு. அந்த கிளி வந்து சுகதேவ கோஸ்வாமி அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம். அதுக்கப்புறமா யாருக்கிட்ட இருந்து கேட்கணுங்கிறதுக்கு நம்ம பத்ம புராணத்துல இருந்து ஒரு ஸ்லோகத்தையும் வந்து மேற்கொள் நம்ம வந்து பார்த்தோம் இல்லையா? அது வந்து ஜீவோஸ்வாமி மேற்கொள் காமிச்சிருக்கிறார். அடுத்த ஆலயம். ஆலயம் அப்படின்னு சொன்னா பிரேமை நிலை வரைக்கும் கொண்டு செல்றது. ஆலயம் அப்படின்னு சொன்னா அதான் எண்டு ஸ்டேஜ்னு அர்த்தம். ஆலயம் அப்படின்னு சொன்னா அதான் இறுதி நிலைன்னு அர்த்தம். எது இறுதி நிலை? பக்தியோடைய இறுதி நிலை. பக்தியோடைய இறுதி நிலை பிரேமம், பிரேமம். மாதுரிய பக்தி. பிரேம நிலை வரைக்கும் போறதுதான் வந்து கடைசி நிலை. அதுதான் ஆலயம் அப்படின்னு சொல்லி அந்த பரிபூர்ணமான பிரேமையில ஆழ்ந்து இருப்பதற்கு 2 விதமா பாகவதத்துல வந்து சொல்லப்பட்டிருக்கு. அது நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஒண்ணு வந்து முக்தி நிலையை வந்து அடையணும்னு நினைக்கிறவங்க, இன்னொருத்தவங்க ஆல்ரெடி முக்தி நிலையில இருக்கிறவங்க, அந்த 2 பேருமே. ஓகே, அடுத்து வந்து அமிர்த அப்படின்னு சொன்னா இந்த ஜடமான இந்த உடலை ஆன்மீகமாக மாற்றுகிறது. பாகவதம் கேட்டா இந்த ஜடமான உடல் ஆன்மீகமா மாறுமா? மாறுமா மாறாதா? எனக்கு தான் அப்படி தெரிஞ்ச மாதிரி இல்ல. நானும் 15 வருஷமா கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறேன். பாகவதம் கேட்டா தூக்கம் தான் வருது நமக்கு. கோயில்ல வந்து கோயில்ல பாகவதம் கிளாஸ் கேட்கலாம் சொல்லி உட்காந்தா தூக்கம் தான் நல்லா வருதே தவிர நமக்கு எங்க வந்து ஆன்மீக உடல் வருது? யாராவது உதாரணம் இருக்கா? பாகவதம் கேட்டு ஆன்மீக உடல் அடைஞ்சாங்கன்னு, இந்த உடல் ஆன்மீகம் ஆயிடுச்சுன்னு. பரீட்சித் மகாராஜா ப்ரோ. வேற இந்த கோகர்ணா ஸ்டோரியில அதான் பிரபு அவர் வந்து இந்த கோஸ்ட் பாடியில இருந்தா கூட அவர் வந்து லிபரேட் ஆறாரு. வெரி குட். துந்துகாரி. துந்துகாரிங்கிற பேரு. வெரி குட். சோ அந்த மாதிரி பாகவதத்தை கேட்டா கண்டிப்பா நமக்கு வந்துட்டு ஆன்மீக உடலை அடைய முடியும். இந்த உடலே ஆன்மீகமா மாறும். பிரபுபாதா கூட தானே. எஸ், பிரபுபாதர் தான். சோ அந்த மாதிரி பாகவதத்தை கேட்டு இந்த உடல் ஆன்மீகம் ஆகிட்டீங்கன்னா அடுத்து வந்து என்ன பண்ண தேவையில்ல. லேடிஸ் யாரும் பியூட்டி பார்லர் போக தேவையில்ல. ஜென்ஸ் யாரும் வந்துட்டு
அவங்க வந்துட்டு ரொம்ப என்ன அழகா ட்ரெஸ் பண்ணிக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. அவங்க வந்துட்டு ஜஸ்ட் வந்து ஒரு என்ன சொல்றது, அந்த கோஸ்வாமிகள்லாம் எப்படி வந்து ஜஸ்ட் ஒரு சதர் கட்டிட்டு இருப்பாங்க, அந்த மாதிரி இருந்தாலே போதும், அட்ராக்டிவா தான் இருப்பாங்க. அந்த மாதிரி இருந்ததுனாலதான் கோஸ்வாமிகள் உலகத்துல இருக்கிற பலாயிரக்கணக்கான மக்களை இப்பயும் ஈர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க இல்லையா? வருஷம் வருஷம் வந்து கார்த்திகை மாதம் வந்தா ஏன் ஓடுறோம் பிருந்தாவனத்தை நோக்கி? இந்த வருஷத்துல அந்த ஒரு 10 நாளாவது எங்களை வந்து விருந்தாவனத்தை பார்க்க விடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றோம், எல்லாத்தையும் வந்து எடுத்து ஓரம் கட்டி வச்சுட்டு அதை ஓடுறோம். போய் என்ன பண்றோம், முதல்ல நம்மளுடைய இஸ்கான் பக்தர்கள்ட்ட இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு பழக்கம் என்னன்னா, போன உடனே கண்டிப்பா கோஸ்வாமிகளுடைய தரிசனம், கோஸ்வாமிகள் கோயிலுக்கு போறது, அது வந்து நல்லா நம்ம டிவோட்டிஸ் பண்ணுவாங்க. வெரி குட். அது வந்து கண்டிப்பா பண்ண வேண்டிய ஒண்ணு. ஏன்னா அவங்கனாலதான் நமக்கு வந்துட்டு பிருந்தாவனம் கிடைச்சிருக்கு. அவங்க இன்னும் இந்த மாதிரி ஆயிரமான மக்கள் அங்க வந்து இழுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, ரொம்ப எளிமையா கிருஷ்ணருக்கு வந்து பக்தி பண்ணிட்டு அங்க இருந்தாங்க. ஓகே, அடுத்தது சதாம். சதாம் அப்படின்னு சொன்னா ஆத்மாராமா அப்படின்னு அர்த்தம். ம். ம். திரவ திரவ அப்படின்னு சொன்னா இது வந்து பருகிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கு அப்படின்னு அர்த்தம். வேதம் மாதிரி ரொம்ப கடினமானதா இல்ல, இது வந்து படிக்கிறதுக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கும் அனுபவிக்கிறதுக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்குன்னு அர்த்தம். அப்புறம் ஒரு பழத்தை கடித்து சாப்பிடுறத விட அதோடைய ரசத்தை வந்து பருகிறது ரொம்ப ஈஸி கூட, அதிகமாகவும் குடிக்கலாம் இல்லையா? ஒரு 10 மாம்பழத்தை கொடுத்து சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னா என்ன ஆயிரும், அதை சாப்பிட்டு டயர்ட் ஆயிரும். அட போங்க ப்ரோ, இதுக்கு மேல முடியாது, 10 பழமே சாப்பிடுவோமான்னு சொல்ல முடியாது. ஆனா அந்த 10 மாம்பழத்தை வந்து ஜூஸ் பண்ணி குடிச்சா, அதை கொடுத்தா என்ன பண்ணுவோம், அது அப்படியே ஒரு ஜக்ல போட்டு கொடுத்தா அப்படியே ஒரே ஷாட்ல குடிச்சிரும். அது நமக்கு வந்துட்டு ரொம்ப ஈஸி. அதனால அந்த மாதிரி வேதத்துடைய மொத்த சாரங்களும் வந்துட்டு இந்த பாகவதத்துல வந்து திரவ வடிவத்துல வந்து கொடுத்திருக்கிறதுனால ரொம்ப ஈஸியா வந்து எல்லாருமே வந்து பருக முடியும். அதனால திரவ சம்யுதம். ஏன் பாகவதம் திரவ சம்யுதம்னு சொல்லப்பட்டிருக்கு? அது திரவ சம்யுதம்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைல்ல. ஏன் அப்படி சொல்லியிருக்கு அப்படின்னு சொன்னா, வேதத்தை விட எளிமையா இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்காக. இது வந்து வேதத்திலிருந்தே வரக்கூடிய ஒரு பழமா இருந்தாலும் வேதம் மாதிரியே ரொம்ப கடினமா இருக்குமோ அப்படின்னு பயந்துடக்கூடாது. அதனாலதான் வந்து இங்க வந்து வியாசர் வந்து என்ன சொல்றாரு, அந்த மாதிரி பயந்துடாதீங்க, இது திரவ சம்யுதம். இப்போ பலாப்பழம் இருக்கு, அந்த பலாப்பழத்தை கொடுத்து இந்தாங்க ப்ரோ சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தோம்னா சந்தோஷமா இருக்குமா, இல்லைன்னா கொடுத்தவர் மேல கோவம் வருமா? என்ன செய்வீங்க? கட் பண்ணி வந்து உள்ள இருந்து சொலையை எடுத்து கொடுத்தாரா, இப்படியே வந்து பழத்தை கொடுத்தாருன்னா எவன் உட்காந்து இதை கட் பண்ணி எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம் இல்லையா? அதே ஒருத்தர் வந்து அந்த பலாப்பழத்தை வந்து கட் பண்ணி அந்த சொலையை எடுத்து அதுல இருக்கிற சீடை எடுத்துட்டு அந்த பலாப்பழத்துல வந்துட்டு நல்லா கேரளா ஸ்டைல்ல வந்துட்டு ஜாக் ஃப்ரூட் பாயாசம் செஞ்சா எப்படி இருக்கும்? அப்படி வந்து ஒரு கையில வந்து கொடுத்தா எப்படி இருக்கும்? ஆனந்தமா இருக்கும். சார் நீங்க அவரை பார்த்தா நமக்கு தர்ம தேவதையே நேர்ல வந்த மாதிரி இருக்கும். ரொம்ப ரொம்ப எங்களுக்கு வந்துட்டு நல்ல காரியம் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுவோம் இல்லையா? எல்லா கஷ்டத்தையும் வந்து அவர் எடுத்துக்கிட்டு நமக்கு என்ன பண்ணிருக்கிறாரு, அந்த சுவைய ஈஸியா சுவைக்கிறதுக்கு எளிமையா நம்ம கிட்ட கொண்டாந்து சேர்த்து இருக்கிறாரு. அது மாதிரி பாகவதம் வந்து என்ன பண்ணிருக்கு, அது வந்து அந்த கஷ்டத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு எல்லா விதமான அந்த டஃப்பான அந்த பாட்டெல்லாம் வந்து எடுத்துட்டு பாகவதம் வந்து என்ன பண்ணிருக்கு, அந்த சுவையான பாட்டை அதுவும் வந்துட்டு ரொம்ப திரவ சம்யுதமா வந்து பாகவதம் வந்து கொடுக்குது. ஓகே, அடுத்தது ரசத்தை, அந்த இனிமையான அந்த ரசத்தை அனுபவிக்கிறதுல 2 விதம் இருக்கு, 2 வகை இருக்கு. என்னன்னா, ஒண்ணு வந்து லீலைகளை நேரடியா வந்து பங்கெடுத்து அந்த ரசத்தை அனுபவிக்கிறது இல்லையா? கிருஷ்ணருடைய லீலையில நிறைய பக்தர்கள் வந்து கலந்துக்கிட்டு அவங்க அந்த ரசத்தை வந்து அனுபவித்தார்கள். அப்புறம் நம்மள இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கோம், கிருஷ்ணருடைய லீலையை கேட்டு வந்து நம்ம அந்த சுவையை வந்து அனுபவிக்கிறதுக்கு நம்ம வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனா என்ன பண்றது, அந்த மாதிரி வந்து நமக்கு ஆனந்தத்தை அனுபவிக்கிறதுக்கு முடியல. என்னதான் இருந்தாலும் நேர்ல கிருஷ்ணருடைய அந்த லீலைகளை பார்த்து கூட இருந்து
அனுபவிச்சவங்களுடைய ஒரு சுவை அது எப்பவுமே அதிகம்தான் இல்லையா? நம்ம வந்து கேட்கலாம், ஓ கிருஷ்ணர் இதை பண்ணாரா அப்படின்னு சொல்லி. நமக்கு அதை வந்து கேட்டு அந்த லீலைக்குள்ள வந்து போறதுக்கே நமக்கு முடியாது. ஒருவேளை அப்படியே போனா கூட எப்படினாலும் நேர்ல இருந்து அதை அனுபவிக்கல இல்லையா? சோ அதனால நம்ம வந்து அந்த மாதிரி பகவானுடைய லீலைக்கு உள்ள போற மாதிரி ஒரு நிலையை நம்ம வந்து அடையணும். அதுதான் ஆலயம். ஆலயம் அப்படின்னு சொன்னா அந்த ஒரு பிரேமை நிலை அப்படின்னு சொன்னா அந்த பிரேமை நிலையில வந்துட்டு நம்ம என்ன பண்ண போறோம்? பகவானோட நேரடியா அந்த லீலையில வந்து பங்கெடுத்துருது. ஏன்னா ஆல்ரெடி வந்து என்ன ஆயிருது? அமிர்தம் நம்மளுடைய உடல் வந்து ஆன்மீகமா மாறிடுது இல்லையா? சோ நம்மளுடைய உடல் அமிர்தமா மாறிடுது, ஆன்மீகமா மாறிடுது. அப்போ நம்ம பிரேமை நிலையும் அடைஞ்சாச்சு. அப்போ பகவானோட அந்த லீலையில பங்கெடுக்க வேண்டியதானே, வேற என்ன வேலை இருக்கு? சோ அந்த ஒரு நிலைக்கு இந்த பாகவதம் நம்மளை வந்து கொண்டு போகுது அப்படின்னு சொல்லி இங்க ஜீவகோஸ்வாமி வந்து சொல்றாரு. அதுக்கு உதாரணமா ஒரு ஸ்லோகத்தை வந்து மேற்கோள் காட்டுறாரு. எப்படி இந்த பாகவதம் வந்து எல்லாத்தினுடைய சாரமா இருக்கு அப்படின்னு சொல்லி 12வது ஸ்கந்தம் 13வது அத்தியாயம் 15வது ஸ்லோகத்துல வந்து சொல்றாரு. சர்வ வேதாந்த சாரம் கி ஸ்ரீ பாகவதம் இஷ்யதே தத்ர சாமிருத திருப்தஸ்ய நான்யத் ஸ்யாத் ரதி க்வசித். ரதி அப்படின்னு சொன்னா கவர்ச்சி, ஒரு ஈர்ப்பு. அது வந்து நான் அந்யத்ர வேற ஒண்ணுக்கு மேல வந்து அவருக்கு வந்து ஒரு கவர்ச்சியே வராது. எப்போ வரைக்கும் அப்படின்னு சொன்னா தத் ரசாமிருத திருப்தஸ்ய. தத் ரசாமிருத, தத் அப்படின்னு சொன்னா அந்த அந்த ரசத்துல ஒருத்தர் திருப்தி அடைஞ்சிருக்கும் போது. எந்த ரசம்? ஸ்ரீமத் பாகவதம் இஸ்யதே. இந்த பாகவதம் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு ரசத்தை சுவைக்கிறதுல யாரு ஒருத்தவங்க வந்து திருப்தி அடைஞ்சிட்டாங்களோ அவங்க வந்து என்ன ஆகுறது இல்ல, நான் அந்யத்ர சியாத் ரதி கொச்சித். கொச்சித் அப்படின்னு சொன்னா கொஞ்சமா, சின்ன அளவு கூட இன்னொரு விஷயத்துக்கு மேல இல்ல இன்னொரு கிரந்தத்துக்கு மேல இந்த கிரந்தம் நல்லா இருக்கும், அந்த கிரந்தம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி வேற வேற கிரந்தத்தை படிக்கிறதுல ஒருத்தருக்கு ஆர்வமே வராது கொஞ்சம் கூட. ஏன்னா பாகவதத்தை படிச்சதுலேயே கம்ப்ளீட் சாட்டிஸ்ஃபைடா இருக்கிறார். ஏன்னா இந்த பாகவதம் சர்வ வேதாந்த சாரங்கி. இந்த பாகவதம் மொத்த வேதத்தினுடைய சாரமா அது இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த பாகவதத்தை சுவைத்ததுக்கு அப்புறமா இன்னொரு இலக்கியத்தை படிக்கிறதுக்கு என்ன அவசியம் இருக்கு? கிம்பா பரேர் ஈஸ்வர இல்லையா? போன ஸ்லோகத்திலேயே அதுதான் வந்து நம்ம பார்த்தோம். கிம்பா பரேர் ஈஸ்வர, இதுக்கு மேல இன்னொரு ஒரு இலக்கியம் எங்க இருக்கு? இல்ல இன்னொரு இலக்கியத்துக்கு என்ன அவசியம் இருக்கு? ஒண்ணுமே தேவையில்லை. பாகவதமே எனஃப். பாவுகா அப்படின்னு சொன்னா இந்த ரச விசேஷ பாவனா சதுர்த்தா. பாவுகானா மிக திறமையானவர்கள்ங்கிறது நம்ம வந்து பார்த்தோம். எதுல திறமையானவர்கள் அப்படின்னா ரசவிசேஷ பாவனா. ரச விசேஷங்களை வந்து மிகச்சிறந்த ரசங்களை அனுபவிப்பதில் சிறந்த திறமையானவர்கள்னு அர்த்தம். அதனால பாவுகா யாரு? இந்த பாகவதத்தை வந்து சுவைக்கக்கூடிய நபர்கள் பாவுகா அப்படின்னு சொன்னா அந்த பாகவதத்தை படிக்கிறதுனால அவங்க வந்து என்ன தெரிஞ்சுக்கிறாங்க? ரச விசேஷன பாவனா சதுர்த்தா. சதுர்த்தானா ரொம்ப இன்டெலிஜென்ட். எதுல இன்டெலிஜென்ட்? அந்த ரச விசாரங்கள்ல வந்து ஈடுபடுறதுலயும் அந்த ரசங்களை எப்படி வந்து அனுபவிக்கிறது பரிமாறுறதுங்கிறதுலயும் ரொம்ப ரொம்ப இன்டெலிஜென்ட்னு அர்த்தம். சோ இந்த பாகவதத்தை படிச்சு நம்ம வந்து என்ன தெரிஞ்சுக்கணும்? பகவானோட எப்படி அந்த ரசப்பரிமாற்றத்துல நம்ம வந்து ஈடுபடுறதுன்ற அதை தெரிஞ்சுக்கணும். அந்த நிலையை அடையிறதுக்கு முயற்சி பண்ணணும். அதுதான் நம்மளுடைய கோல். இந்த பாகவதத்தை படிக்கக்கூடியதோடைய கோல் என்ன? அதுதான். அதை அடைஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னா இந்த பாகவதம் படிப்பதற்கான இந்த முயற்சியில ஈடுபட்டது வெற்றி அடைஞ்சிருச்சுன்னு அர்த்தம். ஓகே, ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ வெரி மச்.